Happy evening, everyone. Happy evening, everyone. So, very warm welcome to all of you. Thank you for joining us today for this law of attraction introductory session. ஹோப் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இன்ஸ்பைரிங்கா இருக்க போகுது. நம்ம தாட்ஸ், பிலீஃப் அண்ட் மைண்ட் செட்ஸ் நம்ம லைஃப்ல எவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது நிறைய பேர் யோசிச்சிருப்போம் இல்லையா? ஸோ பாசிட்டிவ் திங்கிங்னா என்ன, விஷுவலைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம கோல்ஸை கிளியரா செட் பண்றது எப்படி, அண்ட் சக்சஸ் மைண்ட் செட்ஸை டெவலப் பண்றது எப்படின்னு இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதே நேரத்துல இது எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணலாம்னு கொஸ்டின்ஸும் இருக்கலாம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் அப்படி ரைஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த செஷன் மூலியமா லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ரோக்ராமை ஃபெசிலிட்டேட் பண்ண போறது நம்ம மென்டார் டாக்டர் ஹுசைன் பாஷா சார். ஸோ உங்களை நிறைய பேருக்கு சாரை ஆல்ரெடி ஃபெமிலியரா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நிறைய நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் சாரோடைய எக்ஸ்பீரியன்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஜேர்னி பத்தி தெரிஞ்சுக்க ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ரெடியா இருக்கு. ஸோ லெட்ஸ் குயிக்லி வாட்ச் த வீடியோ. ஹுசைன் பாஷா மனித மனத்தின் ஆழத்தை கற்றவர், மனித நேயத்தின் ஒளியை பரப்புபவர், உளவியல் நிபுணர், சிறப்பு கல்வியாளர், இந்திய மறுவாழ்வு கவுன்சில் அங்கீகரித்த சிகிச்சையாளர், வாழ்வியல் பயிற்சியாளர், பேராசிரியர், எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், பன்முக ஆற்றல் கொண்ட அரிய ஆளுமை, நம்பிக்கையும் மாற்றமும் நிறைந்த மனித சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர், மனித மனங்களில் ஒளியை ஏற்றியவர். அவர்தான் டாக்டர் ஹுசைன் பாஷா. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இளைஞர்கள் என பல லட்சக்கணக்கான மனங்களில் நம்பிக்கையின் விதை போட்டுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, ஒடிசா, அபுதாபி, துபாய், ரியாத், மஸ்கட், குவைத், தோஹா, கொழும்பு, உலகம் முழுவதும் அவர் நடத்திய ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோரின் வாழ்க்கையை தொட்டுள்ளன. இளைஞர்களுக்குள் எழுச்சியை ஏற்படுத்தி வழிகாட்டல் தேடும் மாணவர்களுக்கு திசை காட்டி தன்னம்பிக்கையுடன் வாழ்வதற்கான பாதையை வெளிச்சமிட்டவர். அறிவிலும் ஆளுமையிலும் சிறந்தவர். உளவியல், சமூக பணி, தொழில் நிர்வாகம், மனிதவள மேம்பாடு, வணிகவியல், சட்டம், பன்னாட்டு வணிகம் என 13 பட்ட படிப்புகள் படித்தவர். அவர் பன்னாட்டு JCI அமைப்பின் நேஷனல் ட்ரெய்னர் மற்றும் ஆத்தர் சான்றிதழ் பெற்றவராகும். லயன்ஸ் கிளப் ஆஃப் பாடியநல்லூர் இயக்குனர், ஆர்ட் ஆஃப் பீஸ் பவுண்டேஷன் மற்றும் ஹூ இன்டர்நேஷனல் குழுமம் நிறுவன தலைவர். அத்துடன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்காலஜி அண்ட் ரிசர்ச் இயக்குநராகவும் பணியாற்றுகிறார். மேலும் இந்தியா, UAE, USA ஆகிய நாடுகளில் செயல்படும் மாஸ்டர் மைண்ட் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாகவும் திகழ்கிறார். எழுத்திலும் சிறந்தவர். அவரின் புத்தகங்கள் வாழ்க்கை வசப்படும், வெற்றிக்கலை, NLP, உணர்வாய் உன்னை, உளவியல் மற்றும் கற்பித்தல் முறைகள், எனை தேடும் வினாக்கள், மக்களின் சிந்தனையை மாற்றிய புது பிறப்பின் விதைகள். இவரது முயற்சிகளுக்காக கல்வித்துறை அமைச்சரிடமிருந்து சிறந்த ஆசிரியர் விருது, பெஸ்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா விருது, அப்துல் கலாம் விருது, உளவியல் நாயகன் விருது உள்ளிட்ட 16க்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றுள்ளார். உலகம் முழுவதும் மனநல விழிப்புணர்வை பரப்பி 3 உலக சாதனைகள் படைத்தவர். 16 மணி நேரம் நீட்டித்த ஆன்லைன் ட்ரெய்னிங் மாரத்தான், 200க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்களுடன் ஒரே நேரத்தில் நடந்த குளோபல் ஹாப்பினஸ் சின்க்ரோனி மனநல தினத்தில் 2000க்கும் மேற்பட்டோருடன் அமைக்கப்பட்ட உலகின் நீளமான மனித சங்கிலி அனைத்தும் இவரது தலைமையில். அவரது ஊடகத்துறை பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. கடல் கடந்த பறவைகள் ஆவணப்படத்தின் கருத்தாசிரியர், சமூக விழிப்புணர்வு குறும்படங்களில் இணை இயக்குனர், நடிகர் என்ற வகையிலும் தன்னை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் வடிவமைத்த DCP மற்றும் MDCC ஆன்லைன் பட்டய படிப்புகள் மூலம் உலகம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். அதில் 90% பெண்கள் என்பது பெருமை மிகு உண்மை. அவர் பேசும் ஒவ்வொரு சொல்லும் என்னாலும் முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கும். அவரது ஒவ்வொரு செயலும் மனிதனின் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றும் வல்லமை கொண்டது. அன்பு, அர்ப்பணிப்பு, ஆற்றல் அனைத்தையும் இணைக்கும் மனிதர் டாக்டர் ஹுசைன் பாஷா. உணர்வின் உளவியல் நாயகன். எல்லா புகழும் இறைவனுக்கே. டாக்டர் ஹுசைன் பாஷா. www.husainbasha.com.
தேங்க்யூ எவ்ரிவன். இப்போ உங்க எல்லாருக்கும் நம்ம மென்டாரோட எக்ஸ்பீரியன்ஸ், விஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் பத்தி ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ரோக்ராம் பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்க, அதோடைய பெனிஃபிட்ஸ், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிருக்க I would like to invite our mentor, Dr. Hussain Basha sir, to lead today's session. Over to you, sir. Thank you, everyone. Thank you, ஜசிமா. ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருப்பீங்க, பிரம்மாண்டமா இருப்பீங்க, அற்புதமா இருப்பீங்க. ஸோ இதுல வந்து 2 தரப்பு மக்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஒன்று ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக இப்போ ஏசிபிசியில் இருக்கக்கூடிய என்எல்பி கிளாஸ்ல இருக்கக்கூடியவர்கள். ஸோ அவர்களுக்கு அடுத்த டாபிக் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வரும். ஸோ அதை பற்றியான ஒரு விளக்கமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவர்களும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன நடக்குது, இந்த கோர்சஸ் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குது, என்ன மாதிரியான கான்செப்ட் இருக்கு, லா ஆஃப் அட்ராக்ஷனா என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளோட வந்தவங்களும் இருப்பீங்க. சரியா? ஸோ இந்த 2 தரப்பு மக்களும் இதில் இருக்கீங்க. உங்கள் அனைவரையும் நிறுவனத்தின் சார்பாக வரவேற்கிறோம். ரைட். லா ஆஃப் அட்ராக்ஷன் தமிழ்ல சொல்லணும்னா ஈர்ப்பு விதி. தமிழ்ல சொல்லணும்னா ஈர்ப்பு விதி, ஈர்க்கக்கூடிய விதி, மேனிஃபெஸ்டேஷன், ஒரு விஷயத்தை பெறுவது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த கான்செப்ட்ல பார்க்கலாம். என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்ல வருது, அதுக்கான சில விளக்கங்கள் நம்ம உலகத்துல நிறைய பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். கேட்ட மீனிங்லாம் சரிதானா, அதுக்கான கான்செப்ட் என்ன, எப்படி இதை வந்து நம்முடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்கள். ஷமி இல்ல என்எல்பியில ஒரு கான்செப்ட் இல்ல, ஏசிபிசியில ஒரு கான்செப்ட், ஒரு சாப்டர். லா ஆஃப் அட்ராக்ஷன் தனி டாபிக். இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம இன்னைக்கு இருப்போம். முழு கிளாஸ் வந்து நம்ம ஏசிபிசி அடுத்த பேட்ச் வரும்பொழுது அதோட சேர்த்து வரும். ஓகே, சரி. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது ஈர்ப்பு விதி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தோணக்கூடிய விஷயம் என்ன? இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு பேசிக்கா சில வீடியோ பார்த்துருப்பீங்க, இல்லை யாராவது சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது? லா ஆஃப் அட்ராக்ஷன் சொன்ன உடனே உங்க மனசுல தோணக்கூடிய விஷயம் என்ன? எதுவானாலும் இருக்கலாம், தப்பு ரேட்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்கள். ஓகே, டு கெட் வாட் யூ நீட், நமக்கு என்ன வேணுமோ அதை பெறக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, சீக்ரெட் புக் ஞாபகம் வரும். நம்முடைய லைக்ஸ் நீட்ஸ் என்னன்னு தெரியும். நமக்கு என்ன வேணுமோ நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். என்ன வந்து மேனிஃபெஸ்டேஷன், ஒரு விஷயத்தை பெறுவது அப்படிங்கிற விஷயம். வில் கெட் வாட் வி திங்க், வாட் வி வாண்ட். ஓகே, பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச அடிப்படையாக உள்ள விஷயங்கள் இதுதான். லா ஆஃப் அட்ராக்ஷன் சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பெறுவதற்கான உள்ள ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது தான். சரி, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நீங்கள் எதை விரும்புறீங்களோ அந்த யூனிவர்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ஆக்சுவல் மீனிங். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும், இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய கான்செப்ட். நீங்க எதை வேணும்னாலும் கேளுங்க, எதை வேணாலும் விரும்புங்க அப்படிங்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய விஷயம். இதுல ஒரு நம்பிக்கையாளர்களுக்கு, இறை நம்பிக்கை உடையவர்களுக்கு, இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கட்டும், சைக்காலஜில மற்ற கான்செப்டா இருக்கட்டும், இதை வெவ்வேறு சிந்தனை உடையவர்கள், இறை கொள்கையை மறுக்கக்கூடியவர்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், எல்லாருடைய பின்னணியும் சேர்ந்ததுதான் சைக்காலஜிங்கிற ஒரு பாடமே. எல்லாருடைய பின்னணி கருத்துக்கள் தான். இதை வந்து ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது, இப்ப இறைவனை நம்புறோம், இறைவனை நம்பும் பொழுது இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் இடிக்கும். எப்படி இடிக்கும்? இந்த பிரபஞ்சம் தான் நான் நினைச்சதை கொடுக்கும்னு சொன்னா அப்ப இறைவன் யார்? இந்த யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்கும்னு சொன்னா அப்போ காடுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நம்பிக்கையாளர்களுக்கு, இறை நம்பிக்கையாளருக்கு அடிப்படை பேஸே அதுதான். பேஸ் உடையிற மாதிரி இருக்குல்ல. அப்ப இறைவன் தான் கொடுப்பாங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை. அப்படி இருக்கும் பொழுது பிரபஞ்சம் எப்படி கொடுக்கும், யூனிவர்ஸ் எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத மீனிங்னாலே நிறைய பேர் ஓடி போயிடுறாங்க. இந்த மீனிங் இருக்குல்ல, இந்த மீனிங்கை கேட்கும் பொழுதே அவங்க கொடுக்குற மீனிங் இருக்கட்டும், யாரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்டை உருவாக்கிய அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய மீனிங் இருக்கட்டும், அவசியம் அவர்கள் கொடுத்த மீனிங்கை நீங்க ஏற்றுக்கொள்ளதான் வேணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. அவர்கள் கொடுத்த மீனிங்ல தான் நான் வந்து இதை படிக்கணுமா? அவசியம் இல்லை. லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டுமல்ல, என்எல்பியாக இருக்கட்டும், மற்ற கான்செப்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர்கள் ஒரு ஐடியாவை வந்து அவங்களுடைய பின்னணியிலிருந்து கொடுக்குறாங்க. நீங்கள் முழுமையாக அவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது இறைவனுடைய வாக்கியம் கிடையாது, இது மனிதன் உருவாக்கியது. பட் இவர்கள் சில டெக்னிக் சொல்றாங்கல்ல,
அந்த டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த டெக்னிக் இருக்குல்ல, கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் வந்து முரண்படாது. விளக்கம் இது இப்படித்தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அதுல மாறுபாடு இருக்கு. அதுல வந்து என்ன இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு. எப்படி வந்து ஒரு ஒரு யூனிவர்ஸால இந்த இந்த பேரண்டத்தினால எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, அவங்க கொடுக்குற மீனிங் அப்படியே தூக்கி தூரமா வச்சுட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நம்ம மீனிங் கொடுக்கிறோம். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை இறைவன் கொடுப்பான். அதை எப்படி கேட்கணுமோ அப்படி கேளுங்க, அதற்கான என்ன செயல்முறை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்ல போறோம். இதுதான் நம்ம சொல்ற லா ஆஃப் அட்ராக்ஷன். அவர்கள் கொடுக்குற லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய விளக்கத்தோட நம்ம போகல, பட் அவர்கள் சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம். எது முரண்படலையோ, இறை நம்பிக்கைக்கு முரணாக எது இல்லையோ அதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சரியா, இதன் உள்ளது. ஏன்னா இது வந்து நீங்க பொதுவாக நெட்ல பார்த்தாலும் சரி, மற்ற இடங்கள் ரெஃபர் பண்ணாலும் சரி, இதுக்கு மட்டும் இல்ல, லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் இல்ல, NLPக்குமே இந்த கேள்விகள் இருக்கும். அப்ப யார் நடத்துறாங்க, என்ன பின்னணியிலிருந்து நடத்துறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பேஸ் இல்லாம நம்ம இந்த டாபிக் போகவே முடியாது. இது என்ன பேஸே உடஞ்சிரும். சார் இந்த மீனிங் வந்து இப்படி இருக்க, இதை வச்சுட்டு எப்படி நம்ம போக போறோம், இந்த மீனிங்கை தூக்கி தூரமா வச்சுட்டு நமக்கு பிடிச்ச மீனிங்கை வச்சுக்கிட்டு அந்த கான்செப்டை நம்ம பயன்படுத்த போறோம். அதாவது நம்முடைய நோக்கம் வந்து இங்கிருந்து திருச்சி போகணும். திருச்சி போகிறதுக்கு அவங்க இந்த பஸ்ல போங்கிறாங்க. சரியா, திருச்சி போறதுக்கு ஒரு ரூட்டை மட்டும் வாங்கிட்டு நம்ம வேற பஸ்ல போக போறோம், அவ்வளவுதான். அதுக்கு வந்து நம்ம அதனால திருச்சி போறதே தப்புன்னு சொல்லக்கூடாது. திருச்சி போறதே என்னுடைய நோக்கம். திருச்சி நான் போவேன், ஆனா நீ கொடுக்குற பஸ்ல இல்ல, நான் கொடுக்குற பஸ்ல போறேன். ஆனா அந்த ரூட்டை நான் பயன்படுத்திக்கிறேன், அந்த வழியை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் தான். சரியா, இந்த இந்த ஒரு கிளாரிட்டி இருந்தா எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. சரியா, அப்போ இந்த பிரபஞ்சம் கொடுக்கும்னு சொல்றத நம்ம இறைவன் கொடுப்பான்னு நம்புறோம். சரி, அகைன் இந்த கான்செப்ட் இறைக்கொள்கைக்கு உட்பட்டதா அப்படின்னா, இறைவன் சொல்லி அவரவர்கள் ஒரு ஒரு மீனிங் வச்சிருப்பாங்க. பல்வேறு சிந்தனை உடையவர்கள், பல்வேறு வழிபாட்டு முறை உள்ளவர்கள், அவங்கவுங்களுக்கும் ஒரு இறைவன் சொல்லி ஒரு வடிவமோ இல்ல வந்து ஒரு விளக்கமோ இருக்குல்ல. நீங்க எந்த சித்தாந்தத்தை வேணாலும் எடுத்துருங்க, எந்த சித்தாந்தம் வேணாலும் எடுத்துருங்க, எந்த மதமா இருந்தாலும் எடுத்துக்கங்க, எந்த மதத்திலுமே நீங்க இறைவன் சொல்லக்கூடிய அந்த சக்தி நீங்கள் விரும்பியதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. அது செகண்டரி எப்படி வரணும்னா, கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குமே ஒழிய, நீங்கள் விரும்பியதை நான் கொடுப்பதற்காகத்தான் இருக்குன்னு இறைவன் சொல்றான். நீங்கள் கேளுங்க, என்கிட்ட இறைவன் அதை விரும்புறான். நீங்க வந்து கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, உங்க சக்திக்கு மீறி கேளுங்க. நீங்க கேட்டு கொடுக்கலன்னா நான் அசிங்கப்படுற மாதிரி இருக்கும். நான் எல்லாத்தையுமே கொடுப்பேன், என்ன நீங்க குறைவா நினைக்காதீங்க, நீங்க கேளுங்கிறான். நம்ம தான் கேட்கறது இல்ல. எப்படி கேட்கணுங்கிறது தெரியல. எப்படி கேட்கணுங்கிறது தெரியும் பொழுது அதற்கான வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும். சரியா, அதை எப்படி கேட்கணுங்கிறத உளவியல் ரீதியாக உள்ள கான்செப்டை அதை எல்லாம் மிங்கிள் பண்ணி அக்செப்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பார்க்க போறோம். அதனால எந்த முரண்பாடும் இறை நம்பிக்கைக்கு மாறி வராது அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க சொல்ல வேண்டிய விஷயம். சரி, இது வந்து ஒரு ஒரு மனித சக்திக்கு யோசிக்கும் பொழுது உண்மையிலேயே இது நடக்கிற காரியமா? டவுட் வருது இல்ல, இதெல்லாம் சாத்தியமா? எப்படி வந்து மனுஷன் நினைக்கிறதெல்லாம் அடைய முடியும்? நிச்சயமாக 100% அல்ல. 100% நம்ம சொல்லிட்டோம்னா அகைன் அங்க ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடும். மனித சக்திக்கு மீறிய ஒரு செயலா மாறிடும். அது இல்ல, பெரும்பாலும் முடியும். அதற்கான ரூட் மேப் இருக்கு, அதற்கான வழிமுறைகள் இருக்கு. திருச்சி போறதுக்கான ரூட்டு மேப் இது எல்லாமே கிளியரா இருக்கு. போகும்போது சில நேரங்களில் பஞ்சர் ஆகலாம், சில நேரங்கள் கொஞ்சம் டிலே ஆகலாம், கொஞ்ச நேரம் கொஞ்சம் டிராபிக் ஆகலாம், எதுவாக வேணாலும் ஆகலாம். அது நம்ம கையில இல்லை. ஆனா உங்கள்கிட்ட ரூட் இருக்கா, உங்களுக்கான அந்த மேப் இருக்கா? அந்த மேப்பை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு கொடுக்குது. அந்த மேப்பை தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அடுத்ததாக எடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கறதான் அடிப்படையில உள்ள கான்செப்ட். சரியா, அப்ப இது ஒவ்வொரு விஷயமும் இது வந்து சப்ஜெக்ட்ல இருந்து பேசுற மாதிரியே இல்லைங்க. என் வாழ்க்கையில இருந்தே பேசலாம். வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள், இன்னைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய பல விஷயங்கள், இது எல்லாமே நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுன்னு சொன்னா உங்களால எவ்வளவு தூரம் ஏத்துக்க முடியும்னு தெரியல. இன்னைக்கு நான் என் கண்ணுக்கு முன்னாடி நான் அனுபவிக்கக்கூடிய, நான் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே, இது எல்லாம் 1% கூட என் கையில இல்லாத பொழுது நான் பார்த்தது அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்ப முடியும்? தெளிவாக பார்த்தது. இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய வீடு, இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய செயல்கள், இன்னைக்கு அடைந்திருக்கக்கூடிய ஒரு 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 அடைவு, இது எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்தது எப்போ? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி இப்படி ஒரு ஆங்கிள் இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு யோசிக்கவே முடியாத ஒரு தளத்துல இருந்து இன்னைக்கு அந்த இடத்துல உட்காந்து பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, இறைவனுடைய கிருபையால அந்த கான்செப்ட் தான். எனவே இப்ப நம்ம வந்து புக்கு சொன்னிச்சுன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கல்ல.
இப்போ நான் சொன்னேன்னு நான் நம்புவீங்க. நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் காமிக்க முடியும். புக்கு சொல்றதுக்கு நான் ப்ரூஃப் தர முடியுமான்னு தெரியல. அவர் சொன்னாரு ஓகே. இப்ப நான் சொல்றதுக்கு நான் ப்ரூஃப் தர முடியும். என்னோட வாழக்கூடியவர்கள் தான் ப்ரூஃப். என்னை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தான் ப்ரூஃப். சரியா? இப்ப இந்த ஒரு கொரோனாவுடைய டயத்துல 2020 கொரோனா டயத்துல எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் வந்து ஒரு அன்றாடம் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கன்ஃபியூஸ் ஆகி எல்லாம் ஒரு அடுத்து என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்கும் போது லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ஒரு கான்செப்ட் விஷன் போர்டுன்னு இருக்கு. விஷன் போர்டை பத்தி நம்ம விரிவாக பின்னாடி படிப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல விஷன் போர்ட்லாம் என்னன்ட்டு. விஷன் போர்டில் வந்து நான் சில விஷயங்களை போடுறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து மேஜிக்லாம் கிடையாதுங்க. மனசை டியூன் பண்றது வேற ஒன்றும் கிடையாது. மனசை டியூன் பண்ணி ஒரு விஷயத்தை அடைவதற்காக உள்ள பயிற்சி. சும்மா ஏதோ லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்புன்னா அப்படி நினைச்சா வந்துரும் அப்படி கிடையாது. அதை அடையிறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே. யா அப்போ வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ல உட்காந்து நான் விஷன் போர்டில் நான் ஒரு 5 விஷயங்கள் போட்டேன். அதுல ஒரு விஷயம் நான் பில்கிரிமேஜ் போகணும் அப்படிங்கிறது. அது ஒண்ணு பெண்டிங்ல இருக்கு. அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சரியா? அது ஒரு 5 வருஷத்து பிளான்ல இருந்தது. அடுத்து ஒரு கார் வாங்குறது. எஸ், இறைவனுடைய கிருபையால அடைஞ்சது. அடுத்து ஒரு வீடு வந்து நான் யோசிக்கிறேன். ஒரு வீடு எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னா, கொஞ்சம் பெருசா இருக்கணும், கார்டன்லாம் இருக்கணும், கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா வந்து அந்த கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் உள்ள மாதிரி இருக்கணும். ஒரு கிராமமாகவும் இருக்கக்கூடாது, ஒரு சிட்டியினுடைய சூழலையும் இருக்கக்கூடாது. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஒரு இடமாக இருக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து யோசிச்சு விஷன் போர்டில் நான் அந்த கான்செப்ட்ல போடுறேன். விஷன் போர்டு நம்ம பின்னாடி படிப்போம். அது எல்லாம் நான் போட்டு பார்த்து அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் 5 விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை தவிர கிட்டத்தட்ட 4 விஷயங்களை நான் அடைந்து விட்டேன். 4 விஷயங்களை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். நான் நினைச்சேன் அந்த 5 வருஷத்துல. அப்ப அந்த வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் நான் நினைச்சேன்ல. ஆனால் நான் அந்த அந்த பிளான் பண்ணும் பொழுது நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்த ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட அப்பதான் வந்து துபாயில இருந்து வந்து இங்க செட்டில் ஆகிறோம். இங்க உள்ள விஷயங்கள்ல இங்க உள்ள கான்செப்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஒரு பெருசா நீங்க நம்பவே முடியாத மாதிரியான விஷயம். பட் ஆசை, அந்த ஆசை தான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேஸ். அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்ன வேணுங்கிறத எனக்கு புரிஞ்சு நான் கேட்கறது. அப்ப நான் அந்த அந்த பிக்சர் வரைக்கும் அதை போட்டு அது எல்லாத்தையுமே நான் போட்டு பார்க்கும் பொழுது அடுத்து ஒரு 2 வருஷம் தான், அதிகமான வருஷம் கிடையாது. 2 வருஷத்துல நான் என்ன ஸ்ட்ரக்சர்ல ஆல்மோஸ்ட் நினைச்சனோ அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து நான் உட்கார்ந்துருக்கேன். ஆனால் அப்படி வந்து உட்கார்றதற்கான எந்த ஒரு வழிமுறையும் இல்லை, எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. எப்படி வந்து உட்கார்ந்தேன் அப்படின்னா, இந்த 2 வருஷத்தினால இல்ல, நான் வந்து இங்க உட்காரணுங்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சது. அது மைண்ட்ல இருந்திருக்கு. அது லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட்ல போட்டு அது ட்ரிகர் ஆகி அது வந்து டெவலப் ஆகி இந்த இடத்துல வந்து உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ அது வந்ததுக்கான பின்னணி எப்படி ஏற்பட்டது, என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்டரி. சரி, இப்போ இவ்வளவு தூரத்திற்கு இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது அந்த நான் சொன்ன அந்த 5 விஷயங்கள்ங்கிறது நான் அதுல இதுல போட்ட விஷயங்கள். சரியா? அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ல போட்டு பார்த்த விஷயங்கள். இதே மாதிரி பல விஷயங்கள் இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணி காட்சிப்படுத்தி அதுக்கான விஷயங்களை தயார் பண்ணும் பொழுது எனக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. இது முழுக்க முழுக்க உளவியல் அறிவியல் சார்ந்த விஷயம். மேஜிக்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு பெருமைக்காக இல்ல வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து மிகைப்படுத்துறதுக்காக அவசியமே இல்லை. இது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணீங்கன்னா அடைய முடியும், அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணு அடைய முடியலையா, அது இறைவனுடைய நாட்டம், அவ்வளவுதான். அப்படிதான் கான்செப்ட். நம்ம 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 செய்யக்கூடிய செயலை சரியா செஞ்சுட்டோமா அப்படிங்கிற விஷயங்களை செக் பண்றதுக்காக உள்ள மிக முக்கியமான கான்செப்ட் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அற்புதமான கான்செப்ட். வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் வாழ்நாள் ஃபுல்லா என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா திட்டமுமே வந்துடும். காபிலா கேக்குறாங்க, அது என்ன ஃபார்முலா சார்? என்ன ஃபார்முலான்னு இப்ப சொல்லிட்டேன்னா அது கிளாஸே முடிஞ்சு போயிடுமே. அதுக்கு தானே ஒரு 10 கிளாஸ் இருக்கு. என்ன ஃபார்முலான்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து அடுத்த கிளாஸே இருக்கு. அந்த ஃபார்முலான்னு இருக்குன்னு மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் இன்ட்ரோடக்ஷன்ல. அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு ஐடியா இருக்குங்கிறது தான். அது கிளைமேக்ஸ் நீங்க சொல்றது வந்து கிளைமேக்ஸை சொல்லிடுங்க, படத்தை அப்புறம் தொடங்கிக்கலாம் அப்படின்ட்டு. கிளைமேக்ஸ் கடைசியா தானே வரும் காமிலா, இல்லையா? சரியா? பின்னாடி உங்களுக்கு வரும். எல்லாம் வழிமுறைகள் தான், இதுல எதுவுமே மேஜிக்லாம் கிடையாது. இப்ப எப்படி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய கான்செப்ட்ல அப்படியே நீங்க போகும்பொழுது பல விஷயங்கள் 15 வருஷம் பின்னாடி எப்படி சார்? அதுதான் மேஜிக். எது அந்த கான்செப்ட் மேஜிக் நடந்தது எல்லாம் செயல்பாட்டுல. அதாவது நீங்க நினைக்கிறீங்கல்ல,
நீங்கள் நினைக்கக்கூடிய அதுல நிறைய கான்செப்ட் இருக்கு. நீங்க நினைக்கிற விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலா நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒரு விஷயம் நீங்க நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களை அறியாமல் அந்த விஷயம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை விரும்பிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வெளியே சொல்ல மாட்டீங்க, உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் சிந்தனையில. அது ஈவன் உங்களுக்கு நேரடியாக தெரியாது, நீங்க தேடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்குள்ள அந்த அந்த சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கு. சும்மா எல்லாம் வரல. 15 வருஷத்துல வருதுன்னா நான் வந்து உள்ள போட்டுட்டேன். உள்ள போட்டு நான் பாட்டு என் வேலை வேற பார்த்துட்டு இருக்கேன். அது எனக்கே தெரியாம இருக்கலாம். அது உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கு. அது தேடிக்கிட்டு இருக்கு. டேய் நீ கேட்டல்ல அது எங்கடா இருக்கு அப்படின்ட்டு. இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு பல்பு வாங்கணும், கரண்ட் போயிடுச்சு. இப்ப நீங்க ஒரு புது இடத்துக்கு போயிருக்கீங்க, இல்ல இப்ப நீங்க இருக்கிற இடத்துல கூட இருக்கட்டும், லைட் ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்ப லைட் இருந்தாதான் வாழ முடியும். இப்ப நீங்க இறங்கி ரோட்ல நடந்து போனீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாப்பு 4 கடை தெரியும், ஒரு கடை இல்ல. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னா தெரியாது. நீங்க இறங்கி நடந்து போகும் பொழுது உங்களுக்கு 4 கடை தெரியுங்க, 3 கடை தெரியும். அது வரைக்கும் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. இப்ப எப்படி பாத்தீங்க? இப்ப எப்படி பாத்தீங்க? ஏன் பாத்தீங்க? அது வரைக்கும் உங்களுக்கு அந்த கடை இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு மாத்திரை வாங்கணும், மாத்திரை வாங்குறதுக்கு, மெடிசின் வாங்குறதுக்கு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி அந்த மெடிக்கல் ஸ்டோர் அங்க எங்க இருக்குன்னே தெரியாது, டாக்டர் எங்க இருக்காங்கன்னே தெரியாது. நீங்க எங்க இருக்காங்கன்னு தேடி இறங்கும் பொழுது நீங்கள் அந்த மெடிக்கல் ஷாப்பை பாக்குறீங்க. ஏன்? நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க வெளியே மட்டும் இல்ல, உங்க மனசு தேட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்க்கக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியதே பார்த்துட்டு இருப்பீங்க. உங்க கண்கள் அதையே தேடிக்கிட்டு இருக்கும். அதுதான் கான்செப்ட், வேற ஒண்ணும் கிடையாது. அதை தேட வைக்கிறதுக்கு உள்ள விஷயங்கள் தான் கான்செப்ட். இப்ப நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, யதார்த்தமா, எதேச்சையா, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் இந்த கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கீங்கன்ட்டு. உறுதியாக சொல்ல முடியும், இங்க இருக்கக்கூடிய 90% பீப்புள் நீங்கள் இந்த கிளாஸை பத்தி தெரியறதுக்கு முன்னாடியே சின்ன வயசுல இருந்து எப்பயாவது ஒரு முறையோ 2 முறையோ 3 முறையோ சைக்காலஜி சம்பந்தமான இல்ல மத்தவங்க ஹெல்ப் பண்றது சம்பந்தமான ஒரு படிப்பை படிக்கணும்னு நினைக்காம நீங்க உட்காந்துருக்கவே முடியாது. 95%, 5% தான் ஆக்சிடென்ட்லாம் வந்திருப்பீங்க. ஆமா உண்மை, நான் ஒரு காலத்துல நினைச்சேன், எனக்கு அப்பயே தெரியல, இப்பதான் தெரியுதுங்கிறவங்க மட்டும் எஸ் டைப் பண்ணுங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் மேட்ச் ஆகிற மட்டும் எஸ் டைப் பண்ணுங்க. எனக்கு உண்மையிலேயே இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கும்னு தெரியாது, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்னு தெரியாது, ஆன்லைன்ல படிக்கணும்னு தெரியாது, பட் எனக்கு சைக்காலஜி படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படி இல்ல சைக்காலஜிங்கிற வார்த்தை நேரடியாக இல்லைனாலும் கூட நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு துறையில போகணுங்கிற ஐடியா இருக்கு. நான் நிறைய பேசணும், மற்றவங்களுக்காக மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி ஒரு விஷயம் எனக்கு நடக்குமாறு தேடிக்கிட்டே இருந்தேன். அது இந்த கிளாஸ் மூலமா கிடைச்சது. அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு நினைச்சீங்கன்னா எஸ் டைப் பண்ணுங்க. இது ஆக்சிடென்ட்ல வந்ததா? இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது. நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு இப்ப கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதுதான் இப்போ, ஆனா நீங்க தேடிக்கிட்டே இருந்தீங்க. இப்ப நீங்க திருப்பி பாருங்க. இது வரைக்கும் நீங்க நினைக்கலாம் பரவாயில்ல, நீங்க இது வரைக்கும் நினைக்கலாம் பரவாயில்ல, இப்ப நீங்க திரும்பி பாருங்க, நீங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் நினைச்சிருக்கீங்களா இல்லையான்ட்டு. நீங்க நினைக்காம இந்த கிளாஸ்ல வந்திருக்கவே முடியாது. ஒரு 5% ஆக்சிடென்ட்ல அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எனக்கு ஐடியா இல்ல, என்னன்னு தெரியல, நான் சேர்த்து விட்டாங்கன்ட்டு. ஆனா 95% அப்படிதான் வந்திருப்பீங்க. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் தேடக்கூடிய அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் அடைந்திருக்கீங்க இல்லையா? இதுதான் வாழ்நாள் முழுவதும் எதை தேடணுங்கிற அந்த ஒரு கான்செப்டை நம்ம உள்வாங்கணும், அதை நோக்கி போகணும், அதுக்கான வழிமுறைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் உள்ள விஷயம். சரியா? இப்ப குயிக்கா ஒரே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிடலாம். உங்க ரூம்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பச்சை கலர்ல இருக்கக்கூடிய, கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு 5 பொருளை பாருங்க. 5 பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, எத்தனை பொருள் இருக்கோ அத்தனை பொருளை பார்த்துட்டு எத்தனை பொருளை பார்த்தீங்களா டைப் பண்ண முடியுமா? எத்தனை பொருளை பார்த்தீங்களோ அதை டைப் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் கிரீன் இருக்கோ, எத்தனை கிரீன் இருக்கோ அதை பாருங்க. எத்தனை கிரீன் பார்த்தீங்களோ அதை டைப் பண்ணுங்க. பரமேஸ்வரி 7, எண்ணெய் 6 மேக்சிமம். ஓகே. இப்போ உங்க ரூம்ல ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பொருள் எத்தனை இருக்குன்னு பாருங்க. அப்படியே ரெட் கலர் அப்படியே திரும்பி பாருங்க. உங்களை சுத்தி எது எதெல்லாம் ரெட் கலர்ல இருக்கோ அது நம்பர் எடுத்து டைப் பண்ணுங்க. 6ன்னு போட்டு டைப் பண்ணுங்க. ரெட் கலர் எவ்வளோன்ட்டு 6ன்னு போட்டு டைப் பண்ணுங்க. நாலு, 5, 8. ஓகே. பிளாக் கலர்ல உள்ள பொருள், உங்களுக்கு முன்னாடி பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய பொருள் ஒரு 5 பொருளை பாருங்க. பிளாக் கலர்ல கருப்பா இருக்கக்கூடியது, ஒரு 5 பொருளை பாருங்க. ஓகே.
நீங்க உண்மையிலேயே நீங்க பார்க்க தொடங்கின பிறகுதான் அந்த பொருள் அங்க இருந்ததா இல்ல அதுக்கு முன்னாடி இருந்ததா? நீங்க வந்து அதை பார்க்க தொடங்குனீங்கல்ல, அப்பதான் அது இருந்ததா இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்காது? முன்னாடியே இருக்கு. ஆனால் இத்தனை பொருள் இருக்குங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இப்ப நீங்க கவுண்ட் பண்ணீங்களே 8, 9ன்ட்டு. இவ்வளவு பொருள் அங்க இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது கவனிச்சு பார்த்திருப்போமா? அந்த பொருளை நீங்க பாக்குறீங்க. அந்த பொருளை நீங்க உத்து பாத்தீங்களா? அது உங்கள்ட்ட இருக்குன்னு நீங்க பாத்தீங்களா? இல்ல. உங்கள்ட்ட தான் இருக்கு. NLP-ல வந்து ஒரு ப்ரீசப்போசிஷன் பார்த்தோம்ல. என்ன ப்ரீசப்போசிஷன்? பீப்புள் ஹேவ் ஆல் த ரிசோர்சஸ் வாட் தே நீட். மனிதர்களுக்கு என்ன வேணுமோ அந்த எல்லா வளங்களும் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டு அடையாச்சு. உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆல்ரெடி உங்கள்ட்ட தான் இருக்கு. நீங்க எடுத்துக்கங்க, எடுக்கணும். நீங்க தேடி எடுக்கணும். எல்லாமே நம்மள்ட்ட சுத்தி இருக்கு. நம்மள்ட்ட வெளியேயும் உள்ளேயும் இருக்கு. உள்ளேயும் வெளியும் தான் இருக்கு. ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு. நான் தேடலாம் கிடைக்காது. நான் சுத்தி பார்க்கணும். எங்க இருக்கு, என்ன இருக்கு. இப்ப ஏன் இந்த கலர்லாம் நீங்க ஸ்பெசிபிக்கா பாத்தீங்க? அந்த பர்டிகுலர் கலரை நீங்க தேட ஆரம்பிச்சீங்க. உங்க கண்ணுல தெரிய ஆரம்பிச்சது. இதேதான் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வெற்றியும். நீங்கள் எதுல வெற்றி அடைய நினைக்கிறீங்களோ அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய கான்செப்டுக்கு உள்ள போய் அதை நீங்க எடுத்து தேட ஆரம்பிச்சீங்கன்னா அது கிடைக்கும். அதை எப்படி தேடணுங்கிறது தான் இந்த கிளாஸினுடைய சாராம்சம். சரியா? தாட் பிகம்ஸ் திங்ஸ். தாட் பிகம்ஸ் திங்ஸ் இதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய கோர் கான்செப்ட். தாட் பிகம்ஸ் திங்ஸ்னா என்ன? உங்களுடைய எண்ணங்கள் செயல்களாக மாறுகின்றன. நீங்க உலகத்தில் இருக்கிற எந்த சித்தாந்தத்தை எடுத்தாலும், மதம் சார்ந்த சித்தாந்தங்கள் சார்ந்த எந்த சித்தாந்தமா இருந்தாலும், எந்த பிரின்சிபலாக இருந்தாலும் இந்த பாலிசி இல்லாம இருக்காது. உண்மையா இல்லையா? எல்லா சித்தாந்தங்களும் சொல்றது அதுதான். நீங்கள் நல்லதை நினைங்கள், நல்லதை அடைய முடியும். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, எதை நினைக்கிறீர்களோ அதை அடைய முடியும். எல்லாமே சொல்லக்கூடிய கான்செப்ட் இதுதான். அப்ப இது என்ன? நீங்க இன்னைக்கு தாட்டா இருக்குல்ல, இன்னைக்கு தாட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு என்னவா மாறும்? செயலாக மாறும். செயலாக மாறும். நான் ஒரு கார் வாங்கணும், இல்ல நான் ஒரு வீடு வாங்கணும், நான் வந்து ஒரு டிராவல் பண்ணணும், நான் வந்து இப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன வேணும், என்ன படிக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே எதை பொறுத்து இருக்கு? நான் நினைப்பதை பொறுத்து இருக்கு. அதை பொறுத்து தான் அடைய முடியுங்கிறது இருக்கு. அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். யா ஓகே. அப்போ முதல்ல அந்த செயலுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அதை செய்யணுங்கிற ஐடியா வேணும். அத செயலுக்கு முன்னாடி நான் செய்யணுங்கிற ஐடியா வேணும். அப்படிங்கிறது தான் அடிப்படையில உள்ள விஷயம். சரி, எல்லாரும் உங்களால 2 கைகளால் கையை தட்ட முடியுமா? 2 கையை வச்சு கையை தட்ட முடியுமா? தட்ட முடியும் அப்படின்னா எஸ். தட்டிட்டீங்கன்னா டன்னு டைப் பண்ணுங்க. ரைட். இப்ப நீங்க கையை தட்டுறதுங்கிறது என்னமா செய்யலாம்? கையை தட்டுறதுங்கிறது என்னமா செய்யலாம்? கையை தட்டுறதுங்கிறது செயல். அது ஒரு பிஹேவியர். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? கையை தட்டணும்ட்டு நினைச்சோம். இப்ப நினைக்காம கையை தட்டியிருக்க முடியுமா? இப்ப நான் அதை நினைக்கவே இல்லை. நினைக்காம கையை தட்டுவோமா? இல்ல. கையை தட்டுவதற்கு முன்னாடி நினைப்போம். இப்ப இந்த செயலுக்கு காரணம் என்ன? இந்த செயலுக்கு காரணம் என்னுடைய எண்ணம். இப்ப நான் இது நினைக்காம இது தட்டவே முடியாது. எந்த ஒரு விஷயமும் வாய்ப்புகளும் இப்படித்தான். நீங்கள் அடையும் பொழுது அது முதல்ல அந்த எண்ணத்தை உருவாக்கணும். ஏராளமாக எண்ணுகிறோம், எல்லா எண்ணங்களும் தேடுதலில் வருமா? அதுதான் நம்ம ஃபைன் டியூன் பண்ண போறோம். ஆக்சுவலா நமக்கு என்ன வேணும், எதை நோக்கி போகணும், எந்த விஷயங்கள், எப்படி அது கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்? டீட்டெயிலா பார்க்க போறோம். அது கவன குவிப்பு தான். நீங்க அந்த கையை தட்டினதுக்கு என்னன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அங்க இருக்கு. சரியா? இப்ப நீங்க வந்து இந்த ஜிம்முக்கு போறவங்க நீங்க பார்த்திருக்கலாம். ஜிம்முக்கு போறவங்கள்ட்ட ஒரு மாற்றம் இருக்கும் உடம்புல. என்ன மாற்றம்? நார்மலா இருக்கக்கூடியவர்கள் ஒரு 2-3 நாள்ல உடம்பு அப்படி வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 4-5 நாள்ல அப்படி கையெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும்.
நடக்கிற நடையே இப்படி ஆகும். பாத்தீங்கன்னா 2 கையிலும் சாம்பார் வாளி எடுத்துட்டு போற மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பயங்கரமா அப்படிப்பாங்க. அப்புறம் அப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு வாரம் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் 2 வாரத்துல எவன்டா வரீங்கிற மாதிரி தோணும். அப்புறம் அப்படியே வலிச்சு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம், முதல்ல ஒரு 15 நாள், ஒரு மாசத்துக்கு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தெரியும் சின்ன மாற்றம் இருக்கிற மாதிரி. ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துல மற்றவர்களுக்கு தெரியும், கூட இருக்கவங்களுக்கு தெரியும் சின்ன மாற்றம் இருக்கிற மாதிரி. 3 மாசத்துல 4 மாசத்துல இந்த உலகத்துக்கு தெரியும் மாற்றம் இருக்குன்ட்டு. இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? ஒன்றுமே இல்லாம உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றோம். நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அடுத்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் கவனிக்கிறாங்க, ஒரு மாற்றம் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சமூகம் கவனிக்குது. இது இந்த வெற்றியினுடைய கான்செப்ட் இப்படித்தானே. இப்ப நம்ம வந்து எடுத்த உடனே இந்த உலகம் பார்க்குங்கிறது அது அது அடுத்த கேட்டகரி. நான் என்னிடத்துல அந்த மாற்றத்தை பார்க்க முடியும். உடலுக்கு மட்டுமல்ல, மனசுக்கு அப்படிதான். இப்ப மன ரீதியாக நான் அடுத்த லெவலை நோக்கி போறேன், ஒரு வெற்றியை நோக்கி போறேன்னா ஃபர்ஸ்ட் அது எனக்கு ஃபீல் ஆகும். அப்புறம் என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஃபீல் ஆகும். அப்புறம் இந்த சமூகத்துக்கு தெரியும் நான் ஒரு வெற்றியை நோக்கி போறேங்கிறது. எல்லா விஷயத்துக்கும் அடிப்படை என்னன்னு சொன்னா, நீங்கள் எதுல கவனம் செலுத்துறீங்களோ அது வளருங்க. அவ்வளவுதான். அது உடம்பா இருந்தாலும் சரி, மனசா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி. ஒரு பிசினஸ்ல ஒரு ஆள் டெவலப் ஆகிறானா சும்மா டெவலப் ஆகிறானா? இல்ல, அவன் அதுல கவனம் செலுத்துறான், அவன் அடுத்த லெவல் நோக்கி போறான். நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்களோ அது வளரும். கெட்டதுல கவனம் செலுத்துறீங்கனாலும் போகும். அதுதான் ஒரு விஷயம். நீங்க வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்தை கவனம் செலுத்துறீங்க, அது டெவலப் ஆகும். சார் நான் ஒரு விஷயத்த நினைக்கிறேன், ஆனா என்னால அதை அடைய முடியல. ஃபோக்கஸ் இருக்கா? கான்சென்ட்ரேட் பண்றீங்களா? அதுல வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கான, குரோ பண்றதுக்கான அந்த விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது சில நேரங்களில் மிஸ் ஆகி இருக்கலாம். அந்த மாதிரி எதுனாலாம் மிஸ் ஆகுதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம் டீட்டெயிலா. அடைவதற்கான காரணிகள் என்னவோ அதே மாதிரி அடைய முடியாததுக்கான காரணிகள் என்ன, ஏன் நம்மளால அடைய முடியல, எது நம்மளை தடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக இதுல பார்ப்போம். அப்ப எதில் கவனம் செலுத்துகிறோமோ அது வளருகிறது, எதுல கவனம் செலுத்தலையோ அது தேய்கிறது. இது வந்து பொருளுக்கு மட்டுமா? உறவுக்கும் அப்படிதான். ஒரு கணவனோ மனைவியோ ஒரு திருமணமான பிறகு அதுவாவே டெவலப் ஆவாங்களா? ஏன் வந்து குடும்ப சிக்கல்கள் வருது, ஏன் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போறாங்க? கல்யாணம் ஆயிட்டதால வளர்ந்துருவாங்கலாம் கிடையாது, கல்யாணம் ஆயிட்டதால நல்லா வாழ்ந்துருவாங்கலாம் கிடையாது. கல்யாணத்துக்கு பிறகு என்ன வேணும்? கவனம் வேணும். கல்யாணத்துக்கு பிறகு அதுக்கு உழைப்பு வேணும், எஃபர்ட் வேணும். எஃபர்ட் இல்லாம எதுவுமே வளராது. இப்ப அந்த அந்த பாயிண்ட் தான் பிரச்சனை. இப்ப நமக்கு என்னன்னா, இந்த எஃபர்ட் நம்ம போடுறோமா? வெறும் மேரேஜ்ங்கிறது ஒரு 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 சடங்கு, அவ்வளவுதான். அதை நிறுத்தணும்னு சொன்னா அதுக்கான எஃபர்ட் இருக்கா? 2 பேர்ட்டுமே இல்லையே. எஃபர்ட் இல்லாம எப்படி டெவலப் ஆகாது? டெவலப் ஆகாது. குழந்தைய பெத்துக்கிறோம், அது நார்மலா யாரு கல்யாணம் பண்ணாலும் பெத்துக்குவாங்க, அது பிரச்சனை இல்லை. குழந்தைய நல்லா வளர்க்கணும், நம்முடைய எஃபர்ட் இருக்கா? எஃபர்ட் இல்லாம டெவலப் ஆகாத. அப்ப எஃபர்ட்டை போடணும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்கள் வரும். அதை நோக்கி போறதுக்கு மைண்டை தயார்படுத்தணும். ஏன் பொதுவாக லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கோர் கான்செப்ட் வந்து இதுதான். லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களை நோக்கிய ஒரு பார்வை, அதை சார்ந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும். பொதுவாகவே ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க வந்து இன்னைக்கு நீங்க எத்தனை பேரோட இருக்கீங்க, யாரோட இருக்கீங்கன்னு பாருங்க. நிச்சயமாக நீங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களோட தான் இருக்கீங்களான்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இல்லாம இருக்கலாம். அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு பிடித்த மாதிரி அவங்க இல்லாம இருக்கலாம். பிடித்த மாதிரினா அவங்க தப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பிடிச்ச ஃபீல்டுல இருக்கீங்களா, அந்த ஃபீல்ட்ல இருக்காங்களான்னு இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிணைப்பு குறையும். லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நீங்க வந்து ஆப்போசிட்டா உள்ள கேரக்டரோட நீங்க மேட்ச் பண்றது கஷ்டம். அவ்வளவு க்ளோஸா இருந்தோம் 5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப வந்து நான் பெருசா க்ளோஸா இருக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களுடைய சிந்தனை வேற. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கியிருப்பாங்க. கவனிச்சு பாருங்களேன், உங்க ஃப்ரெண்டுகளை எடுத்து பாருங்க. நீங்க ஒரு காலத்துல க்ளோஸா இருந்த ஆட்கள் இப்ப எப்படி இருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஃபன்னோ இல்ல என்டர்டைன்மெண்ட்டோ மற்ற விஷயங்களோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வைங்களேன், அதுல போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மேட்ச் ஆகி அப்படி போயிட்டு இருப்பாங்க. நமக்கு மேட்ச் ஆகி இந்த பக்கம் சைக்காலஜி கிளாஸ், டெவலப்மெண்ட் ட்ரைனிங் இப்படி போயிட்டு இருப்போம். ஒரு கட்டத்துல பார்க்கும்போது 2 பேருமே வேற வேற ஆங்கிள் வேற வேற இடத்துல போயிட்டு இருப்போம். இதுல தப்பு ரேட்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம எதோட அட்ராக்ட் ஆகும்னு சொன்னா நமக்கு பிடிச்சதோட அட்ராக்ட் ஆகும். அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், நீர் வந்து கடலோட போய் கலக்கிறதுக்கு, இந்த இயற்கையில மரங்கள் வளர்றதுக்கு,
இந்த இந்த பாலைவனத்துல ஒட்டகங்கள் இருக்கிறதுக்கு அதுக்கு உதவுவான விஷயங்கள். நிலக்கரியில வந்து அது சார்ந்த பகுதிகளில் நிலக்கரி அதிகமா கிடைக்கிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். மனிதனுக்குமே அதே மாதிரி அட்ராக்ஷன் இருக்கு. அப்ப நம்ம அடையக்கூடிய கோலுக்கான அட்ராக்ஷன் என்ன, அதுக்கான லைக்ஸ் என்ன, அதை எப்படி அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்ப எப்படி வந்து நான் அட்ராக்ட் பண்றது, இது அட்ராக்ஷன் பத்தி சொல்லும் பொழுதே நமக்கு வந்து ஒரு கான்செப்ட் வந்து டக்குன்னு ஞாபகம் வரும். அப்ப காந்தம் வந்து எதிர்முனை தானே இருக்குது, காந்தம் வந்து ஆப்போசிட் தானே அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இது வந்து அது மாற்றா இல்லையான்ட்டு, அது காந்தத்துக்கு மட்டும்தான், மனித உணர்வுகளுக்கு இல்ல, மனித உறவுகளுக்கு இல்ல. மனித உறவுகள்ல கொஞ்சம் வித்தியாசமாக படுறது கணவன் மனைவி மட்டும்தான் ஆப்போசிட்டாக தெரியும் செக்ஸ்ல. ஏன் சோ அவங்களுடைய பாலினத்துல மாற்றாக தெரியும். அவர்களை இணைப்பை உருவாக்குறது இறைவனுடைய வேலை. நீங்கள் பொதுவாக மனிதர்களோட நீங்க வாழ்றது யாரோட வாழ்வீங்கன்னா நம்மளோட மேட்ச் ஆகிறவங்க வாழ்வீங்க. அப்போ உங்களுடைய சிந்தனையும் நீங்க அடையக்கூடிய விஷயத்தையும் உங்களுடைய இப்ப உள்ள சர்க்கிளையும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. இப்ப நீங்க இருக்கக்கூடிய இந்த கனெக்ஷனுக்கும் நீங்க போகக்கூடிய இடத்துக்குமான ஒரு லைக்ஸ் இருக்கணும், ஒரு அட்ராக்ட் இருக்கணும், ஒரு ஈர்ப்பு இருக்கணும். எனக்கு சைக்காலஜி ஃபீல்டே பிடிக்காது, ஆனா நான் சைக்காலஜி படிக்கிறேன், மாறுபடுறோம்னு அர்த்தம். நீங்க அதை நோக்கி போகலன்னு அர்த்தம். சைக்காலஜி ஃபீல்டு போகணும், பட் என் சர்க்கிள்ல வேற சர்க்கிள்ல இருக்கு, நீங்க அந்த டைரக்ஷன்ல இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால வந்து அதை நோக்கி போவதற்கான உள்ள கான்செப்ட் இருக்கு. இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அது டெவலப் ஆகும். நீங்க எதை விரும்புறீங்களோ, வரணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயமும் நடக்கும். அதுல நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்றீங்களோ வேணான்னு சொல்லி அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனோட கோர் கான்செப்ட் அதுதான். வித்தியாசமா இருக்கும். என்னது சார் எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கல்ல, அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை அது மட்டும் எனக்கு கிடைச்சிடக்கூடாது, அது மட்டும் எனக்கு நடந்துடக்கூடாது, அது மட்டும் எனக்கு நடந்துடக்கூடாது, அது மட்டும் நடந்துடக்கூடாது, நடந்துரும். நடந்துரும். ஏன்னா இந்த மனசுக்கு உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு தெரியாது, ஃபோக்கஸ் எல்லாம் அங்க போயிடும். நீங்க நிறைய பேர் வாழ்க்கையில தோத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவையில்லாத விடாதுதான். தேவையானதை நினைக்கிறது மட்டும் இல்ல, தேவையில்லாத விடுறதும் வேணும். நீங்க வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க அது பின்னாடி சுத்திட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், கடைசியில அவங்க கூட தான் நீங்க இருப்பீங்க, வேற வழி இல்லை. நீங்க வேணாம் வேணாம்னு சொல்லக்கூடாது, அதை அப்படியே கடந்து போயிடணும். அதை அப்படியே ஒதுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கணும். வேணாங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா வேணாங்கிற விஷயம் வளர்ந்து வரும். நீங்க தேவையானதை ஃபோக்கஸ் பண்ணா அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இது வேணும்னு நினைச்சு ஃபோக்கஸ் பண்ணா அது கிடைக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைச்சு ஒண்ணு ஃபோக்கஸ் பண்ணா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இது கிடைக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். இந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் கடைசியில 10 பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவான். ஏன்னா அந்த அந்த பொண்ணை தான் நினைச்சிட்டு இருப்பான், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது. அது சாதாரணமா விட்டுருந்தா பரவாயில்ல, அவளை மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சே அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுவான் கடைசியில. இந்த லவ் பண்ணும்போது லவ் பண்ற கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் கதை. லவ் பண்ற நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இதுக்கு மேல கவனிச்சு பாருங்க. அவன் லவ் பண்றதுல பிடிச்சி கல்யாணம் பண்ணது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆட்கள் இருப்பாங்க. இந்த பொண்ணு பண்ணக்கூடாது, இந்த பொண்ணு செட்டே ஆகாது, 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நீ மட்டும் என் ஒய்ஃபா வந்துடக்கூடாது, உன்னை மட்டும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் சொல்லியே கடைசியில் அந்த பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணுவான், அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவான். அவன் ரவுடி பையன், அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது, ரவுடி பையன் அவன்லாம் போகக்கூடாது, கடைசி அந்த ரவுடி தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வேற வழி இல்லை. ஏன்னா நீ அவனை தான் நினைச்ச. உனக்கு வேணான்னு சொன்னா நீ அவனை நினைக்காம போயிருக்கணும். அவன்கிட்ட போயிட்டு உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன், உன்னை நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ மத்தவன் நினைக்கிறது அவனை தான் அதிகமா நினைச்ச. வேற வழி இல்லை, இப்ப அவனை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். கடைசி வரைக்கும் நீ அங்கதான் இருப்ப. அப்ப திரும்பி பார்க்கும்போது தெரியும், எங்கடா இவன் தான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு இவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஏன் நீ நினைச்ச, வேற வழி இல்லை. நீ நினைச்சது நல்லதா கெட்டதாங்க மனசுக்கு தெரியாது. வேணான்னு நீங்க நினைச்சு அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது போய் முடிஞ்சிடும். இப்ப நீங்க கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு போனாலும் அப்படித்தானே, கீழே போடுறாதரா டமால்னு போடுவான். ஏன்னா கீழே போடக்கூடாதுன்னு பாதுகாப்பா எடுத்துருவான்னு சொல்லணும். போடாதுன்னு சொன்னா அப்பதான் போடுவான் டமால்ட்டு. ஏன் ஃபோக்கஸ் அங்க போடக்கூடாதுன்னு போட்டுருவான். இதுதான் உள்ள விஷயங்கள். நம்மள அறியாம ஏன்னா இந்த மனசுக்கு நல்லது கெட்டது சின்னது பெருசு இதெல்லாம் தெரியாது.
நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ, என்ன கேட்குறீங்களோ அதுதான் தெரியும். நீங்க வந்து எதை நோக்கி உங்க கவனம் வந்துகிட்டு இருக்குன்னு தான் தெரியும். அதான் சொன்னோம். எதை கவனிக்கிறீர்களோ அது வளர்ந்துகிட்டே இருக்கும். சரியா? லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய கான்செப்ட்ங்கிறது ஒரு ஒரு பயங்கரமா புரியாத கான்செப்ட். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். சின்ன சின்ன விஷயங்கள், இந்த பிளாக்கேஜை எடுத்து விட்டுட்டு சில விஷயங்களை வந்து மேம்படுத்திட்டா போதும். இது எல்லாமே வந்து செயல். எப்படி வந்து ஒரு கிராவிட்டி லா இருக்கோ, மேல இருந்து ஒரு பொருளை போட்டா கீழே ஒரு பொருள் போகுங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு லாவோ, அதே மாதிரி நீங்க நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிறது லா. அதுதான் இயல்பு. நடக்கலைங்கிறது விதிவிலக்கு. நடக்கலைங்கிறது விதிவிலக்கு. ஏன் அது அப்படிதான் நம்ம அதுதானே எதிர்பார்ப்போம். இது எனக்கு வேணுங்கிறத ஃபோக்கஸ் பண்றேன். இப்ப அதை நோக்கி போறதுக்கு என்ன விஷயங்கள் பார்ப்போம். ஆமா. அது அப்படிதான். படம் பார்க்கும்போது தூங்கக்கூடாது தூங்கக்கூடாது தூங்கக்கூடாதுன்னு பார்த்தா பாதி தூக்கம் இருக்கும். தூங்கிடுவோம். நீங்க நார்மலா பார்த்தா கூட தூங்காம இருந்திருப்போம். சரியா? இப்போ ஃபர்சானா கேட்குறாங்க, சில நேரங்கள் நடக்கிறது இல்லைல்ல, நடக்காம தான் இருக்கும். நடக்குங்கிறது 100% யாராவது கேரண்டி தர முடியுமா? தர முடியாது. அப்புறம் என்னத்துக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்? நீங்க அதை அடையிறதுக்கான வழிமுறைகளை பண்றீங்களாங்கிறதுக்காக தான் உள்ள விஷயங்கள். இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம சொல்லணும் நடக்கலன்ட்டு. நம்ம நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கலாம். நம்மளே காரணமா இருக்கலாம். நமக்கு தெரியாம இருக்கலாம். நடக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருந்திருக்கலாம். அப்ப நமக்கு நமக்கு ஏன் நடந்தது, ஏன் நடக்கலைங்கிறதுக்கு ரியலைஸ் பண்றதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம உணரணும். அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதான் உள்ள விஷயம். அப்ப வாழ்வில் ஒவ்வொரு அங்கத்திலையுமே பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட். அப்ப வந்து எப்படி இது பெறுவது, எப்படி இது மேனிஃபெஸ்டேஷன் சொன்னா அடைதல். அடைதலுக்கு மிக முக்கியமான கான்செப்ட் ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. இப்ப எப்படி அடையுதுன்னு ஒரு கொஸ்டின் வருது இல்ல, இந்த ஏன் அடையலைங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்ல, அந்த கொஸ்டின்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. இதுல ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா கிடைக்காது. பிளஸ் நிறைய கான்செப்ட் இருக்கு. அதுல ஏதாவது வீக்கா இருந்தாலும் கிடைக்காது. ஓகே, இப்ப ரொம்ப சிம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க நினைச்சது அடையிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ்க். கேட்டல். அவ்வளவுதான். முதல்ல நான் கேட்கணும். எனக்கு இது வேணும் அப்படின்ற மனசுட்ட கேட்கணும். இப்ப எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கே தெரியலன்னு வைங்களேன், நான் கேட்கலன்னு வைங்களேன், எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. இப்ப இது உங்களுக்கு வேணும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இது உங்களுக்கு வேணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இது உங்களுக்கு வேணுங்க. இதை நான் வச்சிருக்கேன். இது உங்களுக்கு வேணும். என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? உங்களுக்கு இது உங்களுக்கு வேணும்னு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. நல்லா இருக்கு பெண்ணு. இந்த மாதிரி பெண்ணு இருந்தா நல்லா இருக்குமே. இந்த மாதிரி பெண்ணு தான் நான் ஒண்ணு வாங்கணும் அப்படின்ட்டு பாத்துக்கிட்டே இருக்கீங்க. கிடைக்குமா? நீங்க என்ன பண்ணணும்? சார் இது கொடுங்கன்னு கேட்கணும். இல்ல இந்த பெண்ணு எங்க கிடைக்குன்னு கேட்கணும். இப்ப நான் கேட்கவே மாட்டேன். எனக்கா அது கிடைக்கணும். அதனாலதான் கிடைக்கிறது இல்ல. சும்மா நினைக்கிறது மட்டும் இல்ல. நீங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? யாரு கொடுப்பாங்களோ அவங்ககிட்ட கேட்கணும். கம்பெனில இருந்தா பாஸ்ட கேட்கணும். பிள்ளைங்க இருந்தா பேரண்ட்ஸ் கேட்கணும். எல்லாருமே சேர்ந்து இறைவன்ட்ட கேட்கணும். கேட்டோமா? இறைவன் சொல்றான், உனக்கு என்ன வேணுமோ அதை கேளுன்ட்டு. நம்ம வந்து பிரார்த்தனை சாதாரணமா நினைக்கிறோம். பிரார்த்தனை சாதாரண விஷயமா? பிரார்த்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன். பிரார்த்தனைங்கிறது என்ன? கேட்கறது. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். நீங்க கேளுங்கன்னு ஏன் இறைவன் சொல்றான்? நம்ம கேட்கறதே இல்லையே. கேட்காம எப்படி கிடைக்கும்? கேட்கறதுல சில நேரங்கள்ல நெகட்டிவா கேட்கிறோம். எனக்கு சொர்க்கத்தை கொடு அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு நரகத்தை கொடுக்காதுங்கிறது அதிகமா கேட்கிறோம். நரக சிந்தனை கூடுதலா போகுது. பாசிட்டிவான சிந்தனைகள் இருக்காங்க. பாசிட்டிவான சிந்தனைகள் மேலோங்கி நிக்கணும். எனக்கு என்ன தேவையில்லையோ அதை ஓரமா ஒதுக்குங்க. என்ன தேவையோ அதை கேளுங்க. கேட்காமல் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? ரெண்டாவது பிலீஃப். நம்புறது. இப்ப நீங்க இது கேக்குறீங்க இல்லையா? கேட்டு முடிச்சுட்டு எப்படி கேட்கணும்னா, வச்சிருக்காரு, தருவாரா மாட்டாரான்னு தெரியல, ஒருவேளை எக்ஸ்பென்சிவா இருக்குமோ, இதெல்லாம் வந்து கிடைக்குமா, அவர் மட்டும் தான் வாங்குவாரா, இது ஒரு 5 ரூபா பெண்ணு, இந்த பெண்ணுடைய வேலையே 10 ரூபா தான். சரியா? இந்த பெண்ணுடைய வேலையே 10 ரூபா தான். இப்ப நீங்க எப்படி கேட்க கூடாது? இந்த 10 ரூபா பெண்ணு 10 ரூபா பெண்ணு உங்களுக்கு தெரியாது, 5 ரூபா இருந்தா சரி, இவர் வச்சிருக்காருன்னா பெரிய காஸ்ட்லியான பெண்ணு. எத்தனை பேர் நினைச்சீங்க இது காஸ்ட்லியான பெண்ணு? இந்த பெண்ணுடைய வேலையே 10 ரூபா தான். இது பார்க்கும்போது உங்களுக்கு கேமரால மேபி கொஞ்சம் பெருசா தெரியுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. இதனோட வேல்யூ 10 ரூபா தான். இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க கேட்கும்போது எப்படி கேட்கணும்?
இது எனக்கு கிடைக்குமா, இதெல்லாம் எனக்கு தருவாரா, அவர் எங்க வாங்கினாரு தெரியல, அது என்ன, அப்படி கேட்கக்கூடாது. நம்ம கேட்டா கொடுப்பாரு, நம்ம கொடுக்காம யார் கொடுக்க போறாரு? நமக்கு தெரியலன்னா வேற யாருக்கு கொடுக்க போறாரு? இல்ல எங்க இருக்குன்னு கேட்டா நம்ம வாங்கிக்கலாம், நம்ம கேட்டா சொல்லாமலா இருப்பாரு? அப்படின்னு நீங்க எடுத்து கேட்கறதுக்கும் கேட்காம இருக்கிறதுக்கும் நடுவுல இருக்குல்ல, அதுதான் வெற்றி. இப்ப அடையிறவங்களுக்கும் அடையாதவங்களோட வெற்றி என்ன தெரியுமா? கேட்கறது கேட்காம இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஃபாலோ பண்றது இல்ல. நீங்க இந்த இந்த விஷயங்கள் எனக்கு வேணும்னு கேட்கணும். இப்ப நான் ஆன்லைன்ல எப்படி சார் கேட்கறதுன்னு கேக்குறீங்களா? அங்கதான் லாஜிக்கல் மைண்ட் வந்து இடிக்குது. அதனாலதான் கிடைக்க மாட்டேங்குது. ஆன்லைன்ல இருந்தா கொடுக்க முடியாதா? பார்சல் பண்ண முடியாதா உங்களுக்கு? ஆன்லைன்ல இருந்தா கடை பேர் உங்களுக்கு சொல்ல முடியாதா? இந்த 10 ரூபா பெண்ணு இப்ப நீங்க கேட்டுட்டீங்கிறதுக்காக மஹமூதா சிஸ்டர் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த 10 ரூபா பெண்ணு உங்கள்ட்ட 100 ரூபா வாங்கிட்டு என்னால அனுப்ப முடியாதா? அனுப்ப மாட்டான் உங்களுக்காக. அது கூட பண்ண மாட்டேன்னா என்ன? வேற ஒருத்தர் தான் 10 ரூபாய் கொடுத்துருப்பேன். நீங்கிறதால 100 ரூபா வாங்கிட்டு என்னால கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்க முடியும்ல. அப்ப நீங்க கேட்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப ஏன் கேட்கல தெரியுமா? இந்த கொஸ்டின் தான். எந்த கொஸ்டின்? கிடைக்குமா கிடைக்காதா, தருவாங்களா மாட்டாங்களா, நமக்கு அது தகுதி இருக்கா இல்லையா? இறைவன்கிட்ட கேட்கறது அப்படித்தானே கேட்கிறோம். இறைவன்கிட்ட எப்படி கேட்கிறோம்? இறைவா பார்த்து கொடு, நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, நீ நீ கொடுக்கறது என்ன எனக்கு தேவையோ அந்த அளவு கொடு, அதை இறைவன் பார்த்துக்குவாங்க. நீங்க நீங்க வந்து எப்படி அந்த பிரேயரை கேட்கிறோம்னா நம்மளை வச்சு நம்மள மாதிரியே நினைக்கிறோம். நம்ம லாஜிக் இருக்குல்ல, நம்ம லாஜிக்லயே கேட்கிறோம். நீங்கள் எதிர்பாராதே கொடுக்க முடியும் இறைவன். இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் அதான். நீங்க எதிர்பாராத விஷயத்தை நீங்கள் இறைவனால பெற முடியும், இந்த மனசனால கொண்டு வர முடியும், அட்யூன் பண்ண முடியும். அப்படி கேட்கணும். அதுதான் பிலீஃப், அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஒரு ஸ்டோரி பல இடங்கள்ல மோட்டிவேஷன் ஸ்டோரியில படிச்சிருப்பீங்க, சின்ன வயசுல கேட்டிருப்பீங்க. மழை வரலன்னு சொல்லிட்டு பிரேயர் கண்டக்ட் பண்ணுவாங்க. மழை வரலன்னு சொல்லிட்டு பிரேயர் பண்றதுக்காக போகும்போது ஒரு பையன் குடையோடு போயிருக்கான். மத்தவங்க எல்லாம் ப்ரே பண்றதுக்காக போயிருக்காங்க. போயிட்டு அப்புறம் மழை பெய்யணும்ட்டு இவன் மட்டும் கொடையோட போறான் பிரேயருக்கு. எதுக்கு? அவனுக்கு நம்பிக்கை, நான் மழைக்காக தானே பிரேயருக்கு போறேன், அப்ப மழை வரும்ல, இறைவன் கொடுப்பான்ல. அந்த நம்பிக்கையோட போறாங்க. இந்த நம்பிக்கை நம்மள்ட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் அடிப்படை. இந்த நம்பிக்கை இல்லாம அடைய முடியாது. இந்த நம்பிக்கை இல்லாம அடைய முடியாது. நம்ம வந்து கேட்கிறோம், கிடைக்குமா கிடைக்காதா, அந்த பிலீஃப் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்ல, நமக்கு நாமே நம்பிக்கை இல்லைன்னா நமக்கு யார் கொடுப்பா? அப்போ அந்த நம்பிக்கை 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு பி கிரேட்ஃபுல். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். புதுசா கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், ஆல்ரெடி உங்கள்கிட்ட பல விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு வந்து நீங்க நன்றி செலுத்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல. ஏற்கனவே இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இறைவன் வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸிங் நமக்கு கொடுத்துருக்கான், அதுக்கு நம்ம நன்றி செலுத்திருக்கோமா? இல்ல. நம்மளை சுத்தி அத்தனை நல்ல மனிதர்கள் இருக்காங்க, பல பேர் நம்மள வாழ்க்கையில அடுத்த லெவல் நோக்கி கொண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்னைக்காவது நம்ம நன்றி செலுத்திருக்கோமா? மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவங்க இறைவனுக்கு நன்றி செலுத்த முடியாது. கூட இருக்கக்கூடிய மனிதர்கள், நம்ம குடும்பத்துல உள்ளவங்க, அவங்க செஞ்ச அந்த அந்த கிராட்டிடியூட் பல நேரம் நம்ம நினைக்க வரதே இல்லை. பி கிரேட்ஃபுல். உங்களுக்கு கிடைத்த விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தாம புது ஒரு விஷயம் கிடைக்காது. ஏன் தெரியுமா? நீங்கள் நன்றி செலுத்தும் பொழுதுதான் நீங்க எவ்வளவு பிளஸ்ஸிங்னு தெரியும். புதுசா ஒரு விஷயம் வந்தால் அதை மகிழ்ச்சியோட நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். புது விஷயத்தை வந்தால் அதை நான் பெற்றுக்கொள்வேன், அதை நான் மகிழ்வாக ஏற்றுக்கொள்வேன் மனநிலை இருக்கும். இல்லைன்னா புது விஷயங்கள் ஈர்க்கப்பட முடியாது. கிரேட்ஃபுல், அந்த விஷயங்கள், இந்த கிராட்டிடியூடுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் நெருங்கிய தொடர்பு இருக்கு. நீங்கள் புது விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தை நன்றி செலுத்துங்க. இருக்கிற விஷயத்த வந்து நீங்க நன்றி செலுத்தணும், அதை அடையணும். அதை அடைந்தால்தான் வெற்றி பெற முடியும். அப்படிங்கிறது 3வது ஸ்டெப்பு. 4வது ஸ்டெப்பு ரிசீவ், அதுக்கப்புறம் பெறுறது தான். இந்த 3 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆஸ்க், கேளுங்க, கிடைக்கும்னு ஸ்ட்ராங்கா நம்புங்க, ஏற்கனவே உள்ள விஷயங்களுக்கு நன்றி செலுத்துங்க, இப்போ உங்களுக்கு கிடைக்க போற விஷயத்துக்கு நன்றி செலுத்துங்க. இதையெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். இந்த இந்த ஸ்டெப்ஸை எப்படி ஸ்ட்ராங் பண்றது, இந்த ஸ்டெப்ஸை எப்படி ஃபோக்கஸ் பண்றது, இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும் நம்முடைய விஷயங்கள் அடையிறதுக்காக, அதே மாதிரி நிறைய ஒர்க் ஷீட்டு, நிறைய கான்செப்ட்ஸு, விஷன் போர்டு மாதிரியான விஷயங்கள், இது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். அப்படிங்கிறதான் அடிப்படையில இந்த கோர்ஸினுடைய சாராம்சம். சரியா? இப்போ இந்த கோர்ஸ் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். எஸ், இந்த கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணணும்,
இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, என்ன விஷயங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரம்ஜான் சொல்லுங்க. ரம்ஜான். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைஹிஸ்ஸலாம். இந்த இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணது எனக்கு ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் சார். நான் வந்து ஓகே. நேத்து வந்து ஸ்டேட்டஸ்ல நான் பார்த்தது. அப்ப நான் நினைக்கிறேன் இந்த கிளாஸ்ல நமக்கு மட்டும் பேச சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சார். இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த ஸ்டேட்டஸ்ல உங்களுக்கு ஜூம் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல வந்தது. மாஷால்லா இது எப்படி சார் நான் வந்து இப்ப எப்படி இருக்கேன்னா என்னால விவரிக்கவே முடியல. என்னோட லைஃப்ல வெற்றிங்கிற வார்த்தையை நான் துவாவா கூட நான் கேட்டதே கிடையாது. அதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் நினைச்சுக்கிட்டு நம்ம லாஜிக்கலா நம்ம யோசிக்கிறோம். நம்ம மைண்ட் எப்பவுமே லாஜிக்கலா யோசிக்கிறது. நம்ம பிறந்துட்டோம், நம்மள நல்லபடியா வளர்ச்சாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, இதுதான் நம்ம லைஃப் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு இதுலதான் நான் இருந்தது. ஆனா நான் வந்து இந்த கிளாஸுக்கு சேர்ந்ததுக்கு முக்கிய காரணமே ஒரு எனக்கு என் லைஃப்ல ஏற்பட்ட துரோகத்தினாலதான் அந்த லைஃப்க்கு நான் இந்த கிளாஸ்ல நான் சேர்ந்தேன். மாஷால்லா என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நினைச்சா எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வா தான் சார் நான் இந்த கிளாஸ் எனக்கு அல்லாஹ் கொடுத்ததா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு இறை நம்பிக்கைக்கும் ஒரு சின்ன இது நான் தொடர்பா எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, யூசுப் நபி வந்து உங்களுக்கு நான் இணங்க மறுக்கிறதுக்கு எனக்கு ஜெயிலே போதுமானது அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் வந்து அதை தான் கொடுத்தான், ஜெயில தான் கொடுத்தான். அதே மூசா நபி வந்து நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கடலை பிளக்க வச்சு வழியை கொடுத்தான். ஸோ நம்மளுடைய துவா, நான் இது வரைக்குமே என்னோட துவாவை நான் எனக்கு தெரியாது சார். இந்த கிளாஸுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட துவாவே மாறுனுச்சு. என் லைஃப்ல தான் சொல்றேன், நான் வெற்றிங்கிற வார்த்தையை நான் கேட்டதே கிடையாது, துவாவை கூட நான் கேட்டது கிடையாது. ஆனா இப்போ நான் எப்படி கேட்கிறேன்னா, எனக்கு இன்மையிலையும் மறுமையிலையும் வெற்றியை கொடு, அந்த வெற்றி நீ பொருந்து கொள்ளக்கூடிய வெற்றியா இருக்கணும். இந்த மாதிரியான தாட் எல்லாம் எனக்கு வந்ததே இந்த கிளாஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சார். உங்களுடைய கிளாஸ்ல வந்து சார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய, எனக்கு ரோடே கிராஸ் பண்ண தெரியாது. விஷன் போர்டுல நான் கார் ஓட்டணும்னு எழுதியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அது நடந்துச்சு. எனக்கு வந்து கடைக்கு போய் ஒரு ஜாமானை வாங்கிட்டு வர தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா என் லைஃப்ல இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட ஸ்டூடெண்டா நான் வந்து சந்தோஷத்துல நான் சொல்றேன், இன்னைக்கு திருச்சியில இருக்க எங்க அப்பா வீட்டு கடைய பிரான்ச்சை நான் தான் பாக்குறேன். எப்படி சார் இதெல்லாம் என் லைஃப்ல நடக்குது? மாஷால்லா இது வந்து என்னால வந்து அதான் சொல்றேன், நம்ம லாஜிக்கா எதையுமே யோசிக்க கூடாது சார். என்னோட துவாவிலே வந்து நம்ம அதிகமா நம்ம போக்கஸ் பண்ண, அதாவது எனக்கு இது வேணும்னு நம்ம கேட்கணுமே தவிர, நீங்க சொன்ன மாதிரிதான் இது வேணான்னு நம்ம இவ்வளவு நாள் நான் அப்படிதான் கேட்டுட்டு இருக்கேன். என்னை இதுல இருந்து பாதுகாத்துரு, என்னை அதுல இருந்து பாதுகாத்துரு அப்படின்னு கேட்டிருக்கேனே தவிர எனக்கு இதை கொடு அப்படின்னு நான் கேட்டதே இல்லை. இது எல்லாமே என் லைஃப்ல சாத்தியமானது இந்த கிளாஸ் தான். இந்த MDCC-னாலதான் என் லைஃப் ரொம்ப 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 எப்படி என்னோட வார்த்தைக்கு ஒரு மதிப்பே இருக்காது எங்க வீட்டுல. ஆனா இன்னைக்கு வந்து மாஷால்லா ஒரு பொண்ணு நேற்று கத்தார்ல இருந்து போன் பண்ணி கேக்குறாங்க, சிஸ்டர் நீங்க வந்து சாரோட கிளாஸ்ல எவ்வளவு நல்லா பேசுவீங்க, எனக்கு ஒரு சின்ன டவுட், இந்த மாதிரி என்னோட கிளைண்ட் கேக்குறாங்க, இதுக்கு நான் என்னென்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு நான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட என்ன வேணும்னு கேளுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்றேன். அது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நான் என்னையே முதல்ல கேட்டுக்கிட்ட கேள்வி அதுதான் சார். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் நான் கண்ணை திறந்தே இந்த உலகத்தை பாக்குறேன். அப்போ எனக்கு என்ன வேணுங்கிறதுல மட்டும்தான் நான் போக்கஸ் பண்றேன். அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், அந்த துவா, அதுல மட்டும்தான் நான் போக்கஸ். எனக்கு இது எல்லாம் வேணாங்கிறத விட்டுட்டு எனக்கு இது எல்லாம் வேணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு நான் வரேன். மாஷால்லா நல்ல ஒரு சந்தோஷமான மாற்றம் இது எல்லாமே என் லைஃப்ல நடந்தது. நீங்க சொன்ன மாதிரி விஷன் போர்ட்ல எழுதின எல்லா விஷயத்துல நான் எனக்கு இன்னும் 2 விஷயம் மட்டும் அதுல கிடைக்கல. அல்ஹம்துலில்லாஹ் நான் நினைச்ச எல்லா விஷயமே சார். நீங்க 15 வருஷம் சொல்றீங்க, எனக்கு எல்லாமே இந்த 2 வருஷத்துல கிடைக்குது சார். என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது இந்த கல்வி மூலியமா, அல்லாஹ் உங்க மூலியமா எனக்கு இந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்க வச்சேன். அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், அதை நான் வந்து கேதர் பண்றேன். அதுக்கு நான் கிராட்டிடியூடா இருக்கேன். அதுக்கு நான் வந்து எவ்வளவு அது என்ன வார்த்தைகளை சொல்லியுமே விவரிக்க முடியாத ஒரு இடத்துல அல்லாஹ் என்னை இப்ப வச்சிருக்காங்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நான் வந்து இந்த கிளாஸ் சோஃபியா சிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸுக்கு நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படியோ நீங்க சொன்ன மாதிரிதான், இது எப்படியோ சேர்ந்து வந்து இந்த கிளாஸ்ல சேர்ந்து மாஷால்லா இன்னைக்கு அவ்வளோ ஒரு தெளிவான சிந்தனைகளையும் எதையுமே ஒரு தெளிவா பிரிச்சு பாக்குற அந்த அறிவு, இது எல்லாமே இந்த கிளாஸ் எனக்கு கொடுத்ததுதான் அல்லாஹ் உதவி கொண்டு. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் வந்து உங்களுக்கு நிறைய ஜஸாக்கல்லாஹ் சொல்லணும் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது திருப்பி சொல்ல வரேன், இந்த கிளாஸ் எனக்கு கிடைச்சது இன்னைக்கு நான் அட்டன் பண்றதே
எனக்கு ஒரு பெரிய லா ஆஃப் அட்ராக்ஷன் அதுதான். இது 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 வந்து இன்னைக்கு சேர்ந்திருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கிட்டத்தட்ட என்னோட சூழ்நிலை இருந்து கூட வந்திருக்கலாம். ஒரு துரோகத்தை எதிர்கொள்ள முடியாம எப்படின்னு தடுமாறி போய் கூட வந்திருக்கலாம். அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றது, சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணா மட்டும் பத்தாது, அதை வந்து செயல்படுத்துங்க. நம்ம லைஃப்ல செயல்படுத்துங்க. நிறைய தடங்கள் வரும், நிறைய நமக்கே ஓவர் திங்கிங் வரும், நமக்கே நிறைய விஷயங்கள் கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கும். நீங்க சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணி அதுல சொல்ற மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா மாஷால்லா எல்லாமே இன்ஷால்லா எல்லா உதவி கொண்டு எல்லாமே கண்டிப்பா மாறதுக்கான பாசிபிள் கண்டிப்பா இருக்கு. இதுதான் நான் வந்து தேங்க்யூ குரூப்ல தேங்க்யூ சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே சார், தேங்க்யூ சார். காட் பிளஸ் காட் பிளஸ். ரம்ஜான் சொன்ன மாதிரி ஒரு கவுன்சிலிங் விஷயத்துக்காக அவங்க வந்து அதுக்கப்புறம் கிளாஸ் ஜாயின் பண்ணி இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. ஒரு லைஃப் கோச்சாக சக்சஸ்ஃபுல்லாக அவங்களோட பிசினஸையும் பார்த்துக்கிட்டு லைஃப் கோச்சாகவும் இருக்காங்கிறது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். பாராட்டுக்கள் ரம்ஜான். ரைட், இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்டிங் 25th ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் வந்து ஒரு 10 days கோர்ஸ் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். இது வந்து அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங்ல ஒரு பார்ட். இந்த கோர்ஸ் வந்து ஒரு டாபிக். அதை ஜாயின் பண்றவங்க இது தனியாக ஜாயின் பண்ண தேவையில்லை, அதுக்குள்ளதே வந்துடும். சரியா? அந்த ஏசிபிசியும் 25th ஆகஸ்ட் தான் தொடங்குது. கிளாஸுடைய டேஸ் வந்து இந்த கோர்ஸ்க்கு டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே 7:30 PM to 9:30 PM. சப்போஸ் யாராவது இங்கே இங்கிலீஷ் பேட்ச் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த டைம் மட்டும் மாறும். 5 to 7 இங்கிலீஷ் பேட்ச், 5 to 7 இதே நாளில் 5 to 7 இங்கிலீஷ் பேட்ச் இருக்கும். ஸோ லாங்குவேஜ் வந்து இது தமிழ், இங்கிலீஷ் வேணாலும் தனியாக இருக்கும். தமிழ் இங்கிலீஷ் வேணால் உங்களுக்கு அது 5 to 7 நடக்கும். ஸ்டடி மெட்டீரியல் எல்லா மெட்டீரியலுமே இப்போ நம்ம பார்த்த மாதிரி இங்கிலீஷில் இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் தமிழில் இருக்கும். தமிழ் பேட்சுக்கு, இங்கிலீஷ் பேட்சுக்கு இங்கிலீஷில் லாங்குவேஜும் இங்கிலீஷ் இருக்கும், மெட்டீரியலும் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இதுதான் அடிப்படையில் உள்ள கான்செப்ட். சார் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன், சப்போஸ் என்னால் ஒரு நாள் 2 நாள் அட்டன் பண்ண முடியல ஏதோ சூழ்நிலையில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸோட ரெக்கார்டிங்கும் 15 daysக்கு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். இதுதான் உள்ளது. கோர்ஸ் ஃபீயை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ரெகுலர் ஃபீ இந்த 10 daysக்குள்ள கோர்ஸ் ஃபீ வந்து 4,000. ஸோ இதில் ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3,000 பே பண்ணால் போதும். ஏர்லி பேர்ட் ஆஃபர்லேயுமே இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்களுக்காக ஒரு சூப்பர் ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படிங்கிற கான்செப்டில் 2,000 பே பண்ணால் போதும். மொத்தம் இந்த 20 hours கிளாஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். 20 ஹவர்ஸ்க்குள்ள கிளாஸ் கிடைச்சிரும். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்செப்ட், ஐடியாஸ், விஷன் போர்டு கான்செப்ட், ஒர்க் ஷீட், எல்லா மெட்டீரியல் உட்பட எல்லாமே சேர்ந்து சர்டிஃபிகேஷன் உட்பட எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. இந்த 2,000 மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ எந்த கான்டாக்ட் நம்பரோட நீங்கள் ஜாயின் பண்ணீங்களோ அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது மெயினாக இந்த கோட் நம்பர் கொடுத்துருங்க, L18826. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா எடுத்துக்கோங்க, L18826. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதோடைய ரெகுலர் ஃபீஸ் வந்து 12,000 ஸ்ரீலங்கன் ருபீஸ். ஏர்லி பேர்ட் ஆஃபர் வந்து 8,000. ஸோ அதுலேயுமே இதில் ஜாயின் பண்ணவங்களுக்கு 6,000 பே பண்ணால் போதும். அவங்களுக்கும் கோட் நம்பர் ஒன்றே தான், L18826. இதுதான் உள்ளது. யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து இருக்காங்க. ஒரு கண்ட்ரியில் மட்டும் இல்லை, பல கண்ட்ரிலேருந்து இருக்கிறதால நீங்கள் யார் மூலமாக இதை ஜாயின் பண்ணீங்களோ, எந்த கோஆர்டினேட்டர் உங்களுக்கு லிங்க் அனுப்புனாங்களோ, எந்த குரூப்லேருந்து வந்தீங்களோ அந்த குரூப் அட்மினை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். எஸ் அஃப்ரா, சொல்லுங்க அஃப்ரா. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் டைப் பண்ணலாம். ஸோ இன்னைக்குள்ள கீ டேக் அவே லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நீங்க தெரிந்து கொண்ட விஷயங்கள் என்னங்கிறத டைப் பண்ணலாம், கேள்வியாக இருந்தால் டைப் பண்ணலாம். அஃப்ரா சொல்லுங்க அஃப்ரா. அஃப்ரா, அஃப்ராவுடைய லைன்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அஃப்ரா மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. எஸ் அரிஃபா சொல்லுங்க. அரிஃபா சார், அஸ்ஸலாமு அலைக்கும். ஆக்சுவலா இப்போ இந்த நான் சின்ன வயசுல இருந்தே இப்ப கிளாஸ் சார் எடுத்ததுக்கு அப்புறம் நான் கோ த்ரூ பண்ணதுல லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா அந்த ப்ரேயர் ஆகட்டும், நம்ம நினைச்ச விஷயங்களாகட்டும், அல்ஹம்துலில்லாஹ் அந்த இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது வந்துட்டு அங்க சக்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது வந்துட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். எப்படின்னா, நான் 10th படிக்கும் போது என்னோட டேபிள்ல நான் எப்பவுமே எழுதி வைப்பேன், ஒரு பெருசா நான் எழுதி வச்சிருப்பேன், டாக்டர் ஆரிஃபா அப்படிங்கிறது மட்டும். ஆனா நான் 12th படிக்கும் போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ரொம்ப டஃபா இருந்தது. நம்ம அப்ப வந்துட்டு நான் டாக்டர் ஆரிஃபாங்கிறதே நான் சிந்திக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரிசல்ட் வந்தப்போ நான் எதிர்பார்த்த மார்க் இல்ல அப்படிங்கிறப்போ, ஆனா அந்த இயர் மட்டும் அந்த அப்ப வந்து டாக்டர் அப்துல் கலாம் சார் இருந்தார் அந்த டைம்ல. அவர் வந்து அந்த ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். நம்ம மெடிக்கலுக்கு ஜாயின் பண்ணா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த ஒரு வருஷம் மட்டும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கட் பண்ணிட்டாங்க. அது பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல.
அந்த பேட்ச்ல வந்துட்டு நாங்க உள்ள போயிட்டோம். நான் எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. ஆக்சுவலா நான் நினைச்சே பார்க்கவே இல்லை, இப்படி ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மட்டும்தான் இருக்குன்னு தெரியும். இப்படி ஆயுஷ்னு ஒண்ணு தனியா இருக்குதுங்கிறதே வந்துட்டு ஒரு டாக்டர் மூலமா எனக்கு தெரிஞ்சது. அதெல்லாமே லாஸ்ட் டைம் பார்க்க போனா அதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி எங்க வீட்டுல நியூஸ் பேப்பர் வாங்குற பழக்கமெல்லாம் கிடையவே கிடையாது. அன்னைக்கு மட்டும் நாங்க நியூஸ் பேப்பர் வாங்குறோம். அன்னைக்கு வருது நியூஸ் பேப்பர் ஆட்ல ஹோமியோபதி மெடிக்கல் கவுன்சிலிங் வந்துட்டு சென்னையில இந்த டேட்ல நடக்குது அப்படிங்கிறதும் அதுவும் பெரிய அதிசயம் தான். அப்புறம் ஜாயின் பண்ணோம், படிச்சோம். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸும் வந்துட்டு நம்ம கரெக்டா நான் அந்த 5 வருஷம் நான் படிக்கிறேன். அந்த 5 வருஷம் தான் அந்த பிஎஸ் அப்துல் ரஹ்மான் ஜக்காத் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்ல இருந்து அந்த 5 வருஷம் மட்டும்தான் அவங்க ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ் வந்துட்டு நம்மளுடைய எண்ணம் என்னவா வச்சிருக்கிறோமோ அது வந்துட்டு அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இப்ப வரைக்கும் நான் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு அந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம எண்ணம் வந்துட்டு ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா நான் இது வந்துட்டு நான் ஒரு விஷயத்த நான் செய்யறேன், இந்த ஒரு துவா கேட்கும் போதே இந்த துவா நான் எதுக்காக வேண்டி கேட்கறேன்னா இதுக்காக வேண்டிதான் கேட்கறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நியத்தோட தான் நான் கேட்பேன் சார். பொதுவாவே அப்படித்தான் இருக்கும். இந்த கல்வி எதுக்காக வேண்டினா இதுக்காக வேண்டிதான் நான் கேட்கறேன் அப்படிங்கறது வந்துட்டு வச்சிருப்பேன். இப்போ நேத்து கூட ஒரு கேஸ் வந்திருந்தாங்க கிளினிக்ல வந்துட்டு, ஒரே அழுக. அவங்க அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரே அந்த கேஸ் முன்னாடி வந்துட்டே இருக்கிறாங்க தான். ஆனா அந்த பொண்ணுக்கு நம்மளும் ட்ரீட் பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ டயபெட்டிஸ் இருக்குது, இப்போ இன்ஃபெர்டிலிட்டி இருக்குது, இப்போ பிரஸ்ட் டியூமரும் வந்துருச்சு. இப்போ நானு என்ன இது இப்படி இருக்குதே இவங்களுக்குன்னு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை. அப்புறம் அவங்க அம்மாட்ட நான் கேட்டேன், நீங்க உங்க பொண்ணுக்காக வேண்டி என்ன பிரார்த்தனை பண்றீங்க? ஒரு தாயினுடைய பிரார்த்தனை ரொம்ப முக்கியமா இருக்குது, என்ன பிரார்த்தனை பண்றீங்கன்னு கேட்டா, என் பொண்ணுங்க வந்துட்டு நோய் நொடி இல்லாம வாழணும்னு பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் அதை நிறுத்துங்க, ஆரோக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அதுல நீங்க மாற்றத்தை கொண்டு வந்தீங்கனாலே போதும், உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனைக்கு உண்டான எதுவும் அப்புறம் பாவ மன்னிப்பு கேட்கற உண்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கறது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்படிங்கிறப்போ இப்போ நான் நீங்க எடுக்கிற செஷன்ஸ் வைக்கும் போது மாஷா அல்லாஹ், அப்போ அதான் அந்த துவாவாகட்டும் எதுவாகட்டும் ஒரு பாசிட்டிவ்லயே நம்ம போகும்போது நம்ம லைஃப்ல வந்துட்டு இன்னும் என்கிட்ட இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் இன்னும் ஃபர்தரா இருக்கக்கூடிய கிளாஸஸ்ல ஷேர் பண்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. தேங்க்யூ. எஸ் ஷாக்கிரா. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் அனைவருக்கும். நான் என் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். என்னன்னு சொன்னா, எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும் போது இப்ப எங்களோட வாப்பா ஹஜ்ஜிக்காக போறாங்க. அப்ப போவோம். அந்த டைம்ல அவங்க சொன்னாங்க, நீங்க பெரிய ஆளாகி போவீங்க, ஒரு ஒரு ரூபா கூட ஒதுக்கி சேர்த்தீங்கன்னாலும் நீங்க ஒரு நாள் போவீங்க அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு அவங்க 1 மாசத்துல மௌத்தா கூட போயிட்டாங்க. வாப்பா சொர்க்கவாதியா போகணும் அவங்க. நீ அப்படி இருக்கையில அப்ப அந்த சொன்ன வார்த்தை எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கு அந்த 10 வயசுல இருந்து. உங்க இந்த ஹஜ்ஜி கஹபத்துல்லாவை காணுவேன்ற மாதிரி. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, சடன்லி எங்களுக்கு தெரியும் ஷேக் சுதைஸ் ரஹ்மான் அவங்களோட கிராத் அதிகமா கேட்போம். அப்ப நான் சடன்லி அந்த சின்ன வயசுல ஒரு சாதாரண வயசு வரையில அவங்கள பேப்பர்ல ஏதோ அவங்களோட பிக்சரை கண்ட போது இவங்களை நான் நேர்ல காண மாட்டேனா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஆர்வம். எனக்கு என் வாழ்க்கையில நடந்த ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அது. அப்ப அவங்கள எனக்கு காண மாட்டேனா, இதெல்லாம் ஒரு சாத்தியமா, இவங்களெல்லாம் எங்களுக்கு கண்ணால நேர்ல போயிட்டு காண்றதெல்லாம் நடக்குமான்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்து எப்படியோ மேரி பண்ணி ஒரு 10 அப்பா சொல்லி ஒரு 10-12 வருஷம் தான் போச்சு. 22 வயசாகும் போது எனக்கு மக்காக்கு போறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அதுவும் கூட எப்படின்னு சொன்னா, அந்த மக்காக்கு போறதுக்கு சான்ஸ் அந்த டைமுக்கு ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு ஒரு 3 மந்த்துக்குள்ள என்ன நடக்குதுன்னா, நான் அப்படியே கனவுல அப்படியே தூக்கிட்டு போய் கஹபத்துல்லாவை மேலால காட்டுற மாதிரி ஒரு கனவு மாதிரி கண்டுட்டு இந்த இருக்கிறேன். அப்ப நான் நினைச்சேன், எது எனக்கு கிட்ட ஆகிருச்சு நான் மக்காக்கு போறதுன்னு சொல்லி எனக்கு உள்ள அந்தமா வந்துருச்சு. அப்ப நாங்க போனது நோன்புல தான். அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, நாங்க தவாஃப் பண்ணிட்டு அப்ப நாங்க தராவி தொழல. அப்ப சுதைஸ் ரஹ்மான் அவங்க தான் இமாமத் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப நாங்க தவாஃப் பண்ணிட்டு சரி ரிட்டர்ன் இப்ப டயர்டா இருக்கு ரூமுக்கு போவோம்னு சொல்லி நாங்க வாரோம். இப்ப மாதிரி இல்ல சிச்சுவேஷன். இப்ப ரொம்ப இமாமார்கள் எங்களுக்கு காண்றதுக்கு மாதிரி இல்லாத நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த நாள்ல அந்த இருந்த இடம் அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த இமாம் இருக்கிற இடங்கள் எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் அந்த இடத்தால கடந்து வரேன் அவங்க இமாமத் செஞ்சுக்கு நிக்கிறாங்க. காதுல கேக்குது. ஆனா அல்லாவுடைய அருளால நான் கடந்து வரேன். அவங்களை இப்படி நேரடியா நான் பார்த்துக்கிட்டு வாரேன்.
அது எனக்கு ஒரு ஒரு இப்ப சொல்லும் போதே மெய்யெல்லாம் சிலிர்க்குது. என்று சொன்னா ஒரு எண்ணத்துக்கு இவ்வளவு ஒரு பவர் இருக்குமா? எனக்கு அதுக்கு பிறகு எனக்கு ரொம்ப லைஃப்ல நம்பிக்கை. நான் எதுவும் நல்ல எண்ணமா வச்சேன், நான் இது தோணுனா எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு எண்ணம் இருக்கு. அது புதுசா கொஞ்சம் காலமா உள்ளத்துல இருக்கு. எனக்கு அது கூடுமா கூடாதுன்னு தெரியாது. நிலவுக்கு போக மாட்டேனா அப்படி ஒரு எண்ணம் அது தோணுச்சு. எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் சொல்லுவேன், இல்ல என் பேர பிள்ளைகள் சரி சயின்டிஸ்டா வந்து என்னைய கூட்டிட்டு போவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி. அது கூடுமா கூடாது அப்படி ஒரு தோட்டம் உள்ளத்துல வருது. சந்தர்ப்பம் வந்து கிடைச்சான்ற மாதிரி. அது மாதிரி லைஃப்ல நான் பார்த்த ஒரு அதான் இந்த எண்ணம்ன்றது எவ்வளவு தூரம் ஒரு எங்களை எங்க வரைக்கும் கொண்டு போயிட்டு விடுதுன்னு சொல்றதுல உண்மைக்கு சார் இன்றைக்கு எடுத்த பாடத்தோட ரிலேட்டட் ஆகுது. அருமை அருமை ஜஸாக்கல்லாஹ் ஷிஃபா. ஹைர் சார். காட் பிளஸ். எஸ் ஜெசிமா. சார் அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கீங்க சார். சார் இத ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். அது ஆக்சுவலா வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த வேர்டே வந்து உடைச்சிருச்சு சார். நான் எப்பயுமே நினைப்பேன் சார், நான் இது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை எனக்கு வந்து இடிச்சிட்டே இருந்துச்சு. இது வந்து இல்ல அப்படிங்கிறது இறைவன்கிற ஒருவன். சோ வந்து இது அப்படிங்கிறது அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல அந்த இடத்துல அந்த நம்ம அந்த டெக்னிக்கை மட்டும் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப அதுவே வந்து சூப்பரா இருந்துச்சு சார். அந்த ஒரு இடம் வந்து எனக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருந்துச்சு சார். இந்த ஈர்ப்பை பத்தி மேனிஃபெஸ்ட் இது உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது இறைவன் மட்டும் தானே அதை நமக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதுவே எனக்கு பெரிய கிளாரிபிகேஷன் கிடைச்சிருச்சு சார். அது அப்புறம் மாஷா அல்லாஹ் இது எல்லாமே வந்து அக்கார்டிங் டு சுன்னா சூப்பரா இருந்துச்சுல சார். நம்மளுடைய துவா அதுல வந்து நம்ம லாஜிக் பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கப்ப முசா நபி வந்து அந்த கடல்ல இருந்து பாதுகாத்தது, யூனுஸ் நபி மீன் வயிற்றுக்குள்ள இருந்தெல்லாம் யாருமே வரவே முடியாது அப்படிங்கிறது வந்து லாஜிக்கே இல்லாதது. இறைவன் வந்து அந்த துவா மட்டும் நீங்க கேட்காட்டினா இன்ன வரைக்கும் நீங்க வந்து மறுமை நாள் வரைக்குமே அந்த மீன்குள்ளதான் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த இடத்துல வந்து நம்ம லாஜிக் பார்க்க கூடாது அப்படின்னு இது அப்படியே எல்லாமே வந்து கேட்கறது, நம்புறது, அதுக்கப்புறம் மாட்டி இருக்கிறதுக்கு நன்றி செலுத்துறது. அல்லாஹ் அசீதலுக்கும் அதிகமா நான் இப்ப கேட்க கேட்க நான் இன்னும் அதிகமா தருவேன் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். நீங்க இருக்கிறதுக்கு கேட்டீங்கன்னா நான் இன்னும் நான் அதிகப்படுத்தி தருவேன் அப்படின்னு. சோ அப்படியே சூப்பரா இருந்துச்சுங்க சார். மாஷா அல்லாஹ். அடுத்தடுத்த கிளாஸ் ரொம்ப தேங்க்யூ இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்கோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜெசிமா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். எஸ் இஸ்மாயில். அஸ்ஸலாமு அலைக்கும் சார், நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் இஸ்மாயில், சொல்லுங்க. சார் நான் இன்னைக்கு ஏசிபிசி முதல் கிளாஸ் சார். வெல்கம். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றேன். முதல் கிளாஸ் நல்லா செமையா கனெக்ட் பண்ணி வச்சிட்டீங்க. அது சொன்னீங்க சார், ப்ரேயருக்கு போகும்போது சிறுவனு கொடை எடுத்துட்டு போனா மழை வரும்னு நம்பினா மழை வந்துச்சுன்னு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்பவே கனெக்ட் ஆச்சு சார். அதே மாதிரி துவா கேட்கும் போது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா சார். துவா கேட்கும்போது பாசிட்டிவா கேட்கணும், நெகட்டிவா கேட்கணும். பாசிட்டிவ் கேட்கணும், நெகட்டிவா கேட்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா சார். அதுவும் நல்லா இருந்துச்சு சார், நல்லா கனெக்ட் ஆச்சு சார். நான் ஜஸாக்கல்லாஹ் சார். ஓகே சார். துவா செய்யுங்க சார். உங்களை இன்டர்ன்ஷிப்ல வந்து சந்திக்கிறேன் சார். ரொம்ப வாங்க, ஆர்வமா வெல்கம். இருக்கு, எப்படா அக்டோபர் 1ஆம் தேதி வரும். வாங்க வாங்க, வெல்கம். எஸ் ஃபர்சானா. ஃபர்சானா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கிளாஸுக்கும் அல்லாஹ்ட ரசூல்ட குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களுக்கும் மிக்க மிக்க ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்பதான் விளங்குற அல்லாஹ் மனிதனை படைச்ச நேரத்துல மனிதன் எப்படி வாழணும்ன்றதுல அல்லாஹ்க்கு தான் தெரியும். அதான் ரசூலுல்லாஹ் மூலமா அல்லாஹ் மனிதனுக்கு வழிகாட்டின. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு விளங்குது. இந்த கவுன்சிலிங் கிளாஸ் ஒரு ஸ்டடீஸ் நாங்க செஞ்சு கொண்டு போகல நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு விஷயம் தான் அல்லாஹ் எதை சென்னோம் ரசூலுல்லாங்க எதை செய்ய சென்னோம் அப்படியே சென்ன மாதிரி செஞ்சு காட்டின மாதிரி எந்த மனிதன் பின்பற்றினோ அவங்க இன்மையிலும் வெற்றி பெறுவாங்க, மறுமையிலும் வெற்றி பெறுவாங்க வித்வுட் கொஸ்டின். அதே போல அல்லாஹ் ரசூலும் எதை தடுத்தாங்களோ, எதை செய்யாம ரசூலுல்லாங்க காட்டி கவர்மெண்ட் காட்டி தந்தாங்களோ அதை செஞ்சுக்கோ. அந்த தடுத்த விஷயத்தை தடுத்து கொண்டு போகல இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் வெற்றியை காணிடும் என்ற மெயின் கான்செப்ட் வந்து நான் இந்த கவுன்சிலிங் கிளாஸஸ்ல அல்லாஹ் இவ்வளவு மனிதனுக்கு இன்டிரெக்டா படிச்சிக்கிறன்றத மிச்சம்
விளங்கிக் கொண்டு அல்லாஹ் சொல்லிக்கிறேன். அருமை அருமை, நன்றி. நான் என்ன எப்படி நினைக்கிறோம், நான் அவனோட அப்படி நடந்து கொள்றேன் என்று. சிறப்பு சிறப்பு. எஸ் நுஹா. எஸ் நுஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும் சலாம். ஃபர்ஸ்ட் ஜிசாகல்லாஹ் ஹைர். நான் வந்து ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன். சார் எனக்கு வந்து மிச்ச காலமாவே ரொம்ப ரொம்ப ஆசை. எனக்கு சின்னதுல இருந்து ஆசை சைக்காட்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லி. மெடிசின் போயிட்டு டாக்டர் ஆகி அதுக்கு பிறகு நான் வந்து மென்டல் ஹெல்த்துக்காக வேண்டி படிக்கணும் அப்படின்னு. ஆனா வந்து என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் நான் கிரேட் 10ல இருக்கும்போது நான் வந்து ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். என் பேரண்ட்ஸ் பிரிஞ்சுட்டாங்க, என்னோட இறக்கமா இருந்தாங்க அப்படி. அதுக்கு பிறகு அதனால நான் வந்து ஓஎல்ல எனக்கு அவ்வளவுக்கு ரிசல்ட்ஸ் வரல. நான் எதிர்பார்த்தது 9A, அது எனக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு நான் பயோ ஸ்ட்ரீமுக்கு தான் போனேன். பட் என்னால மெடிசினும் செலக்ட் ஆக முடியல. நான் ஃபர்ஸ்ட் சைட் ட்ரை பண்ணேன், செகண்ட் சைட் ட்ரை பண்ணேன், அதுவும் என்னால கிடைக்கல எனக்கு. அதுக்கு பிறகு நான் வந்து சரி இன்னும் இதை விட்டுறக்கூடாது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நான் வந்து என்னோட ஸ்ட்ரீமே நான் மாத்தினேன். என்ன நான் யூனிவர்சிட்டிக்கு கட்டாயம் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல. ஆனா எனக்கு வந்து சைக்காலஜி சைட்ல போறதுக்கு தான் ரொம்ப விருப்பம். அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசிக்கல் ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி கஷ்டப்படுற நிறைய பிள்ளைகளுக்கு நான் வந்து நிறைய வழியில உதவி ஆயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அளவுல ஒரு சைக்காலஜிஸ்ட வரணும்னு தான் என்னோட ஆசை, கனவு எல்லாமே. நான் நினைக்காத விஷயங்கள் என் லைஃப்ல இந்த ஒரு 2 months நான் நினைக்காத அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு. என்னோட தேர்ட் சை லாஸ்ட் எக்ஸாம் நான் நினைக்காத அளவுக்கு நான் பிடெக் ஸ்ட்ரீம் மாறினேன். பிடெக் அதுலயும் என்னோட பெஸ்ட் ரிசல்ட்ஸா வந்துச்சு அந்த ஸ்கூல்லயே. இது இவ்வளவு காலமும் அங்க வந்து சேர்த்தே இல்ல. என்னைய ஃபர்ஸ்ட் டைம் சேர்த்தாங்க, தேர்ட் சைன்னு சொல்லியும் சேர்த்தாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க உங்களோட இந்த நம்பிக்கைக்கு இந்த விடாமுயற்சிக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் வந்து 6 years A level மட்டுமே படிச்சேன். என் பிள்ளைகள்லாம் மாறிட்டு வேற வேற துறைகளுக்கு போனாங்க, அந்த மாதிரி செஞ்சாங்க. ஆனா நான் 6 years இவ்வளவு கஷ்டம் அழுக. நான் வந்து ரொம்ப இறக்கமாயிருந்தேன் எங்களோட வாப்பாவோட. எங்களோட வாப்பாவே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதாயிருந்துச்சு. என்னோட அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயினாங்க எங்களை வந்து நாங்க நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படின்னு. நான் ஒரு டைம் ஃபுல்லா உடைஞ்சு போயிட்டேன். நான் நல்ல டேலண்ட் ஆயிருந்து ஃபுல்லா நான் இதை ஃபெடப் ஆகி நான் வந்துட்டேன் கீழே. பட் நான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் இந்த 2 மாசமா என் லைஃப்ல நடக்காதது எல்லாம் நடக்குது. நீங்க சொன்ன மாதிரி 8 வருஷமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். அவங்க எனக்கு தகுதியானவங்க இல்லைன்னு தெரிஞ்சு கூட அவங்களோட மனசு கஷ்டப்பட்டுற கூடாது, நான் விட்டுட்டு போனா அவங்க பைத்தியம் ஆகிருவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல தான் நான் அவங்களோட இருந்தேன். அது எனக்கு எனக்காக இருக்கல, அவங்களுக்காக இருந்தேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு அன்புக்காக தான் நான் அங்க போனேன். பிறகு நான் அவங்களுக்காக தான் ஃபுல்லா இருந்தேன். அங்க எனக்கு எந்த ஒரு அன்பும் கிடைக்கல. நான் தான் அதை கொடுக்குறாரா என்னன்னே தவிர நான் ரிசீவ் பண்ணல அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இப்ப கிட்டதுல தான் இந்த 1 மாசமா நான் எப்படிப்பட்ட ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு வரணும்னு நினைச்சனோ அந்த மாதிரி ஒருத்தங்களை திடீர்னு சடனா எல்லாம் இந்த லைஃப்ல கொண்டு வந்தேன். அதே மாதிரி என் ரிசல்ட்ஸும் நல்ல ரிசல்ட்ஸ் வந்துச்சு. நான் டிஸ்ட்ரிக்ட்ல 11 வந்தேன். எனக்கு ஜனாதிபதியால இப்ப கூப்பிட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி என்னோட லைஃப்ல நான் நினைக்காத விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. எனக்கு வந்து நல்ல என்வாயன்மெண்டல் இந்த நேச்சர் எனக்கு அப்படி பிடிக்கும். எனக்கு நேச்சர் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி கிடைச்சிக்குது. இப்படி எல்லாமே எனக்கு அப்படி ஒரு இதா கிடைச்சிக்கு. அடுத்து வந்து நான் இந்த உங்களை எனக்கு மீட் பண்ணணும். உங்களை ஃபர்ஸ்ட்டுக்கு நான் உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு உங்களை மீட் பண்ணணும், உங்களோட பேசணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அது நடக்கும்னு நான் நினைக்கல. இப்ப கூட நான் இது வரைக்கும் எந்த ஜூம் கிளாஸ்லயும் நான் பேசியே இல்லை. எனக்கு அப்படி ஒரு மாதிரி ஆனா இது நினைச்சிட்டேன் நான் உங்களோட பேசணும். எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கவுன்சிலிங் வரணும்னு ரொம்ப ஆசை ஆகுது. அது கிடைக்குமான்னு தெரியாது. நீங்க இந்தியாவே உங்களை நேர்ல மீட் பண்ணணும்னு ஒரு ஆசை சரியான மாதிரி எனக்கு. இன்ஷா அல்லாஹ் அது கிடைக்கணும். சார் ரொம்ப ரொம்ப ஜிசாகல்லா ஹைர் சார். நானும் ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆகணும். அது நானும் உங்களை மாதிரி ஒரு நிறைய பேருக்கு இந்த சர்வதேச ரீதியாவே நானும் நிறைய பேருக்கு என்னால எந்த அளவு முடியுமோ அவங்களோட மென்டல் ஹெல்த்தை கேர் பண்றதுக்கு, அவங்களோட லைஃப க்ரோ ஆக்குறதுக்கு அந்த அளவு நானும் அடுத்தவங்களுக்கு உதவி ஆயிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்களும் துவா செஞ்சீங்க கட்டாயம். ஜிசாகல்லா ஹைரா சார். இந்த சான்ஸ் தந்ததுக்கு அவங்களோட பேச. எஸ் ரமேஷ்மா. எஸ் சார், இனிய வணக்கம். இந்த 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 பாயிண்ட்ல தான் நம்ம எல்லாமே சேர்ந்துருக்கோம் இன்னைக்கு. அது எல்லாருமே எதிர்பார்த்து நம்ம வேண்டி இறைவனிடம் கேட்ட பிரேயர் தான் இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம சேர்ந்திருக்கோம் அப்படின்ற முழுமையா நம்புறோம். நம்ம இந்த வகுப்புல வந்து எல்லாமே ஒரு வித்தியாசமான அணுகுமுறை அப்படின்னா நம்ம நடக்கிற லைஃப்ல ஒரு விஷயத்தையும் சார் வந்து வித்தியாசமான முறையில அழகா எடுத்து சொல்லுவாங்க. அது கேட்கறதுக்கும் நம்ம எழுதி பார்க்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். டெய்லி நடக்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. இந்த வகுப்புல வந்து நம்ம எதை எதிர்நோக்கி நம்ம கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், சார்
ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் நம்ம எப்படி வழிவகை தெரியாம நம்ம கேட்போம், எப்படின்னு தெரியாத வகையில நம்ம இருப்போம். அதுக்கான ஒரு வழிகாட்டுதலா இந்த வகுப்பு நம்ம இறைவன் நம்மளை சேர்த்திருக்காங்க. அதை எல்லாரும் சேர்த்து நல்லா பார்த்து நம்ம பயன்பெறணும். அது வாய்மொழியாவோ பேச்சு மொழியாவோ இல்லாம வாழ்க்கை மொழியா நம்ம இருக்கணும்னு விரும்புறேன். இந்த வகுப்புல சேர்ந்த அனைத்து உள்ளவங்களுக்கும் மிகவும் நன்றி. இது அப்படியே சேர்ந்து நிறைய பேருக்கு பயன்பெற்று கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய 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 நம்ம சாருடைய வகுப்புல நிறைய பார்த்து தெரிஞ்சு மகிழ்ச்சியா கொண்டு போகணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். காட் பிளஸ். அப்துல்லா. அப்துல்லா அட்மிட் பண்ணி. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம். என் பேர் வந்து அப்துல்லா சார். நான் வந்து ஸ்ரீலங்கா. அவங்களோட பேசணும் அப்படின்னு நிறைய நாள் ஆசை. பட் இன்றைக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, சந்தோஷம். சார் எனக்கு வந்து 2 கண் பார்வையும் ஃபுல்லாவே தெரியாது. நான் பிளைண்ட். குர்ஆன் ஃபுல்லா பாடமாக்கி முடிச்சிருக்கிறேன். இப்போ சைக்காலஜில டிகிரி செஞ்சுட்டு இருக்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சார். இது வந்து இறைவனுக்கு நிராகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா? ஏன்னா நானும் இப்போ மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் போடுறது. அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா அதை பத்தி ஒரு முழுமையான கான்செப்ட் தெரியாது. இன்னைக்கு கிளாஸ் உண்மையில நீங்க பேசுறது எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நான் உங்களோட நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், ஸ்பீச் எல்லாம். நல்லா இருக்கு சார். கட்டாயமா துவாஷிங்க. எனக்கு என்ன ஆசைன்னா, எனக்கு இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படிங்கறது ஆசையே இல்லை. நான் இந்த உலகத்தை பார்க்காட்டியும் உலகமே பார்க்குற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும், சாதனை படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய பேர் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் முன்னாலையும் இவங்க இப்படி இருக்காங்களே, அல்லாஹ் இவங்களை எப்படி வச்சிருக்கான், நம்மளாலையும் முடியும்னு எல்லாரும் வாழணும். அதுக்கு ஒரு உதவியா ஒரு என்ன சொல்றது, ஒரு திறவுகோலா நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சந்தோஷம் சார். அருமை பிரதர், வாழ்த்துக்கள். மாலா மேம். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பா இருப்பீங்க நம்புறேன். சிறப்பா இருக்கேன். சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே, இதுக்கு முன்னுக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு, அவரோட மெசேஜே ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு. அப்துல்லா சார், 2 கண்களே இல்லாம இந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்றப்ப வி ஆர் சோ பிளஸ்ட் உங்களோட ட்ரைனிங் அட்டென்ட் பண்றது. அண்ட் ஆல்சோ உங்களோட ஷேரிங் வந்து ட்ரூலி வெரி வெரி இன்ஸ்பைரிங். நான் பல ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், பல ட்ரைனிங் கோர்சஸ் அந்த மாதிரிலாம் அட்டென்ட் பண்ணுறப்ப திரும்பி திரும்பி உங்களோட ட்ரைனிங்க்கே எதுவாக இருந்தாலும் உங்களோட டாக், உங்களோட அந்த வேர்ட்ஸ். ஏன்னா சில விஷயம் வந்து சில ட்ரெயினர் வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிள் தியோரியாக இருக்கும். பட் உங்களோட வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அது ரியலி ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஈவன் என்னோட இப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸ் கூட என்னோட ஜேர்னி வந்து 6 hours ஜேர்னியில் அந்த 6 hours என்னை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோ தான் கேட்டுட்டு வந்தேன். உங்களோட அதே லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இது வேலை செய்யுதுன்னு. ஸோ லைஃப்பில் வந்து பல விஷயம் என்ன அறியாமலேயே ப்ராக்டிஸ் பண்ண விஷயம் இதை இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு வர்றதுக்கு உங்களோட அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் நம்ம சில நேரத்துக்கு வந்து தெரிஞ்சே தெரியாமல சில விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது இன்னும் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு அதோட பவர், அதோட நுணுக்கங்கள், இது அத்தனையும் இன்னும் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு அதை இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இன்னும் சிறப்பாக இருக்குது. ஸோ என்னோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கோல் உங்களை எப்படியாச்சும் மலேசியாவுக்கு வர வைக்கணும். ஹஸ்பண்ட்டை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓகே, நம்மளுக்கு வந்து டவுனில் வந்து பெரிய ஒரு ஹால் இருக்குது. இந்த ஹாலில் வந்து சாரை வர வைக்கணும். ஸோ கண்டிப்பாக மலேசியாவில் அவரோட டாக் ரொம்ப சிறப்பாக ஸ்ட்ராங்காக நடக்கணும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஷேரிங் வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம செல்ஃபை வந்து அலைன் பண்ணுது. அதே மட்டும் இல்லை, இப்போ உள்ள காலத்தில் மக்களுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங்காகவும் நடத்தலை, இது வந்து நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லதாக போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னீங்களே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் வந்து யூனிவர்ஸ் கொடுக்கறது, பட் அது வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஸோ இது வந்து சம்திங் வெரி யூனிக். ஏன்னா இந்த யூனிவர்ஸே படைச்சது இறைவன் தான். ஸோ டைரெக்டாக நம்ம இறைவன் தான் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லா விஷயத்தையும். அவர்கிட்ட வந்து நம்ம டைரெக்டாக கேட்கணும், அந்த கிராட்டிடியூட்டோட இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து கிளியராக கிளாரிட்டியாக கொடுக்குறீங்க. ஸோ இது
உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. இப்போ உள்ள மக்களுக்கு இதெல்லாம் தெரியறப்ப பல விஷயத்துல இருந்து பெனிஃபிட் அடையலாம். லைஃப் வந்து சிறப்பா வழி நடத்தலாம். ஸோ மீண்டும் தேங்க்யூ வெரி மச் சார். கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம மீட் பண்ணிடுவோம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. காட் பிளஸ். எஸ் ரமேஷ் மேம் ஏதாவது சொல்லணுமா? எஸ் சார். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நான் எல்லார்ட்டும் சொல்லிக்கிறேன். சாருடைய வகுப்பை நாங்க கவனிச்சு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார் மூலமா கிடைச்சிருக்கு. அதை நாங்க எதிர்பார்த்து இந்த வகுப்புல எப்படி இது பண்ணோமோ அதே மாதிரி 70 சீரீஸ் வர 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்னுடைய இது கிடைச்சிருக்குங்க சார். எல்லாரும் வந்து என்னுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு என்னை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். உன்னால் முடியும் என்ற டாபிக்ல பேசுறேன். அது சாருடைய வழி நடத்துறதுனால தேங்க்யூ சார். இது எல்லாமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனால் நடந்த ஒரு உண்மை. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரஷிதா பானு. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம். அல்லாஹ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இம்மையிலையும் மறுமையிலையும் அருள் செய்வானாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பானாக. சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்களுடன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் மேலான மறுமையில் வாழ செய்வானாக. இந்த துவா பண்ண மட்டும்தான் சார் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். நன்றி. எஸ் நாசியா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். குட் ஈவினிங் சார். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறேன் சார். சார் உங்ககிட்ட படிச்சதுக்கு போதும் எந்த கிளாஸ் போனாலும், எந்த டீச்சர்கிட்ட போனாலும், எந்த சார் கிட்ட போனாலும் சார், உங்ககிட்ட இருக்கிற அந்த செஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்ட், உங்ககிட்ட இருக்கிற அந்த ப்ராக்டிக்கல் கிடைக்கவே இல்லை சார். அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னமும் உங்களோட கிளாஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்து கொண்டிருக்கு சார். அல்ஹம்துலில்லாஹ் உங்ககிட்ட படிச்ச ஒவ்வொரு விஷயமும் still I am using in my life, career life sorry, family life sorry, society relationship அது என்னன்னாலும் still I am using. Jazakallah khairan sir. May Allah bless you more and learning to more from you sir. Jazakallah khairan. Thank you. அம்மானி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு போறோம் பேசுறேன் சார். எனக்கு வந்து சார் நான் வந்து அதிகமா கோவப்படுவேன். நான் வந்து எங்கள்ட வீட்டுல ஒரு புள்ள சார். ஆனா இருந்தாலும் நான் அடுத்த புள்ளையோட சரியான ஜெலஸ் ஆயிப்பேன். வீட்டுல என்ன சரி செஞ்சாலும் நான் யாருக்கும் கொடுக்கல விட மாட்டேன். அப்படியெல்லாம் என்ன சார் உண்மைக்குமே உங்களோட கிளாஸ் அட்டென்ட் பண்ண போறோம் நான் மிச்சமே மாறினேன் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். தேங்க்யூ அம்மானி. எஸ் லாஸ்டா சாம்சங்ல இருக்கீங்க. ஓகே இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும் சலாம். சார் நான் யூஎஸ்ல இருந்து உங்களோட ப்ரோக்ராமை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆசையா இருக்குது உங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ண. நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய போகுது. ஆனால் எங்களோட டைம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ இன்ஷால்லா உங்களோட ரெக்கார்டிங் சரி கிடைக்கணும்னா பெரிய விஷயம் ஆயிக்கும். ரெக்கார்டிங் கிடைக்கும். கோஆர்டினேட்டர் கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க அட்மிஷன் போடும். ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வெல்கம். ரைட். ஸோ உற்சாகமான ஒரு மாலை வேலை, அற்புதமாக ஒரு சூப்பரான டிஸ்கஷன், ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை பார்த்தோம். இதில் ஜாயின் பண்ண விருப்பப்படக்கூடியவர்கள் கோஆர்டினேட்டர் கான்டாக்ட் பண்ணுங்க. எஸ் நுஹா ஏதாவது சொல்லணுமா லாஸ்டா? எஸ் சார் சாரி பேசுறேங்க சார். நீங்க ஸ்ரீலங்காவுக்கு வருவீங்களா? அவங்கள மீட் பண்ணிடலாம் எங்களுக்கு. ஆமா, ஸ்ரீலங்கா நான் வந்துகிட்டு தானே இருக்கேன். போன வருஷத்துல மட்டும், இந்த வருஷத்துல மட்டும் 3 தடவை வந்துட்டேன். ஜனவரில வந்தேன், ஏப்ரல்ல வந்தேன். சார் உங்களுக்கு கலாம் சார்னு சொல்லி யாரு சரி தெரியுமா? அபுல் கலாம் சார் தானே? ஓ நல்லாவே தெரியும். நம்ம ஸ்டூடெண்ட் தானே, நம்ம எல்லா ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. சார் எனக்கு வந்து சார் உங்களோட கவுன்சிலிங் ஒன்னு அட்டெண்ட் பண்ணணும் சார். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண தரையில. பொதுவா நான் கவுன்சிலிங் பர்சனலா பண்றது இல்ல, கொஞ்ச நாளாவே டைம் கிடைக்காததால. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தங்களுக்கு பண்ணலாம். கலாம் சார்ட்டே நீங்க பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம், இல்ல வேற யார்ட்டையாவது பண்ணலாம். நம்ம சந்திப்போம். நம்ம ஜனவரியில அடுத்த ப்ரோக்ராம் இருக்கு, சிஎம்டின்னு சொல்லிட்டு, அதுக்கு வருவேன். ஸ்ரீலங்கா கொழும்புல கண்டியில இருக்கு. அதுல மீட் பண்ணலாம். பர்சனல் கவுன்சிலிங் மட்டும் நான் கொஞ்ச நாளா அப்பாயின்மெண்ட்ஸ் டைம் கொடுக்க முடியல, வேற ஒண்ணும் இல்ல. அப்படியே ஒரு செஷன் கொடுத்துட்டாலும் ஒரு செஷனோட பொதுவாக கவுன்சிலிங் போகாது. அடுத்தடுத்து ஃபாலோ பண்றது கொஞ்சம் சிரமம். அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. சோ உங்களுக்கு வேற ஏதாவது தேவைன்னா நான் கைட் எனக்கு இன்ஷா அல்லாஹ்
இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஒருக்கா அவங்கள மீட் பண்ணி பேசுறதுக்கு எனக்கு சான்ஸ் தந்தா இன்ஷா அல்லாஹ் போதும். அது எனக்கு சரி வாங்க ஒரு ஜனவரில தயணம். கோஆர்டினேட்டர் கான்டாக்ட் இன்ஷா பண்ணுங்க. அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஓகே நன்றி. சரி. தேங்க்யூ. எஸ் மீண்டும் அடுத்த வகுப்பில் அடுத்த சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. குட் நைட்.